ஸ்டார்ட் பண்ணலாம் நினைக்கிறேன் சந்திரா, அவங்க வெயிட் பண்ணிருக்காங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாரும் வந்தாச்சுல்ல. அப்புறம் நீ வரவங்க வரட்டும், அப்படியே கிராஜுவலாக ஆகட்டும். ஆல்ரெடி 20 minutes போயிடுச்சு. மேடம் குட் ஈவினிங். Good evening to all. Good evening, Mr. Ashok. Good evening, Mr. Arvind, Mr. Andrew, Raji ma'am, Ramesh, Rajesh, Karthik Selvaraj. Very good evening, Mr. Muttambiga, Mr. Sundar. Good evening to all. Good evening. சரி, எல்லாம் மியூட் பண்ணிடலாம் நினைக்கிறேன். நம்ம எல்லாரும் பேசுவோம். ஆமா, நம்ம எல்லாரும் மியூட் பண்ணிடலாம். நான் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லையா? பண்ணலாம். Yeah, okay. So very good evening to all. ஸ்கிரீன் தெரியுதுங்களா? யா, தெரியுது. ஓகே, தெரியுதுங்க. done. Very good evening, and this is Padmaja, founder of Well Sister Financial Services. Hope எல்லாரும் வந்து இந்த இயர் எப்பதான் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன், டியூ டு இந்த கரோனானால, ரைட்? எஸ். ஓகே, ரைட். ஸோ தி திங் இஸ் தட் லைக் இப்போ இன்னைக்கு வந்து இந்த ஃபினான்ஷியல் அப்படின்னது வந்து எவ்ரிபடி நீடட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்கும் உள் மனசுல தெரியும். பட் we don't know like how to take it forward. அது take it forward தெரியாம ஒண்ணு இல்ல, சில விஷயங்கள் வந்து நம்ம மைன்யூட் சின்ன விஷயங்கள் வந்து நம்ம அப்படியே விட்டுடுவோம். ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் ரெசல்யூஷன்ஸ் அப்படின்னது வந்து நம்ம நியூ இயர் வரும்போ நீங்க வெளியிலலாம் பார்த்துருப்பீங்க, ஜிம் சென்டர்ல எல்லாம் வந்து பயங்கரமா மெம்பர்ஷிப் எல்லாம் போட்டு தாக்குவாங்க. எதனாலன்னா நியூ இயர் வர்றதுக்கு 1ஆம் தேதியில இருந்து நம்ம ஏகப்பட்ட பிளான்ஸ் போடுவோம். ஏன்னா இது பண்ணணும் அது பண்ணணும். இந்த 2021 வந்து நம்ம ஏகப்பட்ட கோல்ஸ் வச்சுப்போம். அதுவும் மோஸ்ட்லி வி ஆர் ஆல் இன்டு 21 DC வேற, நீ சொல்லவே வேண்டாம். நம்ம கோல்ஸ் அந்த 108 கோல்ஸ் வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் 15 டிஃபரெண்ட் கோல்ஸ், டெய்லி கோல்ஸ் வச்சுக்கிட்டு we used to do lot of learnings we already done. அதுல வந்து பட் இது ரெசல்யூஷன் மாதிரியே இருக்கக்கூடாது அப்படின்னது தான் I just make it into very crisp and clear. ஸோ ரொம்ப டூ மச்சா வந்து ஃபினான்ஷியல் அப்படின்னாலே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பேக் அடிப்போம் நம்ம. அதுல வந்து ரொம்ப நம்ம பேசிட்டு இருந்தோம்னா அது ரொம்ப போரும் அடிக்கும். ஸோ இது ரெண்டுமே இல்லாம ஸோ கிளிஸ்ட் அண்ட் கிளியரா இது வந்து ரொம்ப இன்டராக்டிவ் செஷனா இருக்கிற மாதிரி தான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பிளான் இட். ஸோ எனக்கு வந்து பார்ட்டிசிபேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்பதான் வந்து உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், எனக்கும் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஹோப் வி கேன் ஏபிள் டு டூ தட். Ajha? Yes. Sure. Yeah. Oh, so great. Thank you. Thanks a lot. So இதுல வந்து டாப் 10 ரெசல்யூஷன்ஸ்ல வந்து we all know about money அப்படின்றது வந்து it is very important criteria for a day to day life இல்லைங்களா? ஸோ காசு வேண்டாம் அப்படின்னு நம்ம யாரு இருக்கிறோம் இங்க? காசே எனக்கு வேண்டாங்க அப்படின்னு சொல்றவங்க யாராவது? அப்ப யாருமே இல்ல, யாருக்கிட்ட இருந்து சத்தமா எதுவுமே வரல வேண்டான்னு இல்லையா? சோ எவ்ரிபடி நீட் மணி இல்லைங்களா? அதுக்காக தான் we are just running for மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரை we are just running for that. ஸோ எல்லாருமே வந்து இந்த காசு சம்பாதிக்கிறதுலயே வந்து நிறைய ஃபோக்கஸ்டா இருக்கும். பட் நோபடி இஸ் ஹாவ் அ
அந்த காசே வந்து எப்படி காசு வச்சு காசே சம்பாதிக்கும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து யாருமே வந்து கவனிக்க மாட்டாங்க. தேர் ஆர் பீப்புள் லைக் ரிச் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு 10ல இருந்து 15 பேர் தான் நம்ம வந்து இந்த வேர்ல்ட்ல சொல்லுவோம். அதுல நம்மையே வந்து ஒன் ஆஃப் த மெம்பரா நம்ம இருக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னது வந்து எவ்ரிபடி ஹாவ் தேர் ஓன் கொஸ்டின் மார்க்ஸ். சில பேர் சொல்லுவாங்க அவங்க லக்கு, அவங்க வந்து ஏன்னா தே ஆர் ஃபாதர் அண்ட் ஃபோர் ஃபாதர் ரொம்ப பணக்காரங்களா இருக்காங்க. ஸோ இல்லைன்னா அவங்க ஃபாதர், இப்போ ரிலையன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரிலையன்ஸ் அவங்க ஃபாதர் வந்து ஹி இஸ் ஆல்ரெடி அம்பானி, வந்து அம்பானி ஃபேமிலி. அதனால தான் முகேஷ் வந்து இன்னும் நல்லா பிஸ்னஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் முகேஷ் அம்பானி நல்லா பண்றாரு, அவர் நல்லா வந்து பிசினஸ் வந்து முன்னுக்கு கொண்டு வர்றாரு. பட் ஹவ் அபவுட் அனில் அம்பானி? அவர் வந்து பிசினஸ்ல இருக்கிறதெல்லாம் கோட்டை விட்டுட்டு முகேஷ் கிட்ட இருந்து பாதி காசு எடுத்துக்கிட்டு ரன்னிங் த ஷோ. அங்க என்ன அப்படின்னா இவருக்கு இருக்கிற ஒரு ஃபோக்கஸ் வந்து அனில் அம்பானிக்கு கிடையாது. ஸோ இதே வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள் ஃபார் அ டே டு டே லைஃப் வாட் வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட். இதுல வந்து நம்பர் 1 இந்த ஃபினான்ஷியல் கைண்ட் ஆஃப் ஒர்க்கிங், இந்த மணி ஓரியன்ட் திங்ஸ்ல வந்து நம்ம சின்ன சின்ன ஒரு மைன்யூட் இந்த 10 ஸ்டெப் நம்ம வந்து ஃபோக்கஸ்டா வச்சுக்கிட்டாலே நம்மளும் அந்த பணக்காரங்க லிஸ்ட்ல வந்து அந்த ஒரு டாப் 10ல வரலனாலும் ஒரு டாப் 500லாதும் இருப்போம். இது எத்தனை பேர் நம்புவீங்க? I need participation guys please. நான் நம்புறேன். யார் அது நம்ப? அம்பி நம்புவாங்க. ஓகே, அட்லீஸ்ட் எனக்கு வந்து நீங்க chat boxல வந்து 1 ன்னு போடுங்க, இல்ல 2 ன்னு போடுங்க. so then I can understand. 1 னா yes, no னா 2 னா no. இது போடிங்கனா I can understand. நான் yes னே போட்றேன். yes. yes. So sweet of you guys. So ரெண்டு பேர் வாய்ஸ் தான் கேக்குது, மத்தவங்க வாய்ஸ் சுத்தமா I am not hearing at all. ரொம்ப போர் அடிக்கிறனோ இனிஷியலாவே? இல்ல பத்மஜா, கொஞ்சம் அப்படியே இன்ஸ்பயர் ஆயிடுவாங்க பாருங்க எல்லாரும். அப்புறம் நீங்க நான் ஸ்டாப்பா எல்லாரும் பேசுங்க. ஓகே ஓகே. வந்து if you can able எல்லாரையும் மியூட் போட சொல்லியாச்சுல, அதனால தான். Oh, okay, okay. நீங்க chat boxல கூட you can able to, whenever I'm asking question, if you can participate or chat boxல வந்தீங்கன்னா, so it would be more interesting for you people. Okay, so this is what I mean, like அதுல வந்து 500 லிஸ்ட்ல நம்ம இந்த வருஷத்துக்கு 2021க்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் நம்ம வந்து 500 டாப் 500 லிஸ்ட்ல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு we can take a steps. லைக் எப்படி நம்ம தரணி சார் சொல்லுவார் இல்லைங்களா, நம்ம வந்து டெய்லி டே டு டே ஆக்டிவிட்டிஸ் அவர் 5 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு சில டிப்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தாரு. அது நம்ம எத்தனை பேர் பண்றோம் அப்படின்றது வந்து we don't know. பட் ஸ்டில் அதுல வந்து நம்ம முழுசா நம்புறோம், இது பண்ணா கண்டிப்பா ரிசல்ட் உண்டு. ஸோ அதே மாதிரிதான் இந்த இது வந்து ஒரு நியூ இயர் ரெசல்யூஷன் மாதிரி இருக்கக்கூடாது. இந்த 10 ஸ்டெப் வந்து நம்ம கோல் ஷீட்ல நம்ம எப்படி எழுதி வச்சிருக்கிறோமோ, ஒரு 15 கோல்ஸ் நம்ம எழுதி வச்சிருக்கிறோம். இந்த 2020ல வந்து நம்ம என்னென்ன டே டு டே லைஃப் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ், லாங் டேர்ம் கோல்ஸ் எப்படி வச்சிருக்கோமோ, இதுவும் ஒரு உங்களோட ஆஃபீஸ்ல ஆகட்டும், உங்களோட வீட்டுல ஆகட்டும், எங்கேயாவது வந்து யூ கேன் ஜஸ்ட் ஸ்டிக் இட் யுவர் செல்ஃப். ஸோ டெய்லி நம்ம பார்க்க இது நம்ம மிஸ் பண்ணிருக்கோம், ஸோ வி ஹாவ் டு டூ தட். அதுல நம்பர் 1 என்னன்னா, ஆர்கனைஸ் ஆல் யுவர் ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட்ஸ். நம்ம வந்து ஏதாவது ஒரு தேவைப்படும் அப்படின்னு வரும்போ நம்ம தேடுவோம், ஒரு பேப்பரும் தேடுவோம். ஒரு டாக்ஸ் ஃபைலிங்க்கு அப்படின்னு வரும்போ ஒரு பேப்பரும் தேடிட்டு இருப்போம். ஈவன் ஆதார் கார்டுல இருந்து, பேன் கார்டுல இருந்து ஜெராக்ஸ் காப்பி கேட்கலாங்க அப்படின்னா, ஓட்டர் ஐடியில இருந்து, ஈச் அண்ட் எவ்ரி பேப்பர் டாக்குமெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஈவன் நமக்கு வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு என்னென்ன தேவைப்படும், பேன் கார்டு, ஆதார் கார்டு தேவைப்படும். அதே மாதிரி இன்சூரன்ஸ் எடுக்கிறோம், இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட் வந்து சில பேர் தொலைச்சிடுவாங்க. பிகாஸ் அதை வாங்குறதோட சரி, அதை எங்கேயாவது போட்டுடுவாங்க. they don't even know about like எங்க வச்சிருக்கோம், என்ன பண்றோம். அது நாளைக்கு வந்து ஏதாவது டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படின்னா we missed out, and நாளைக்கு வந்து அதுக்காக திருப்பி நம்ம அந்த காசு வர்றதுக்குள்ள போதும் ஆயிடும். பிகாஸ் நம்ம அந்த பேப்பர் கொடுக்கறது லேட் ஆகும், நமக்கு அது அந்த பேப்பர்ல அந்த மணி வந்து நமக்கு ரிஃபண்ட் ஆகிறதுக்கு வந்து இட் டேக்ஸ் டைம். ஸோ இந்த ஆர்கனைசிங் ஆல் ஃபைல்ஸ் அப்படின்னது வந்து we need to maintain ஃபர்ஸ்ட் ஸ்டெப். என்னென்ன பேப்பர்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து கீப் இட் இன் ஆர்டர். பிஃபோர் 31st டிசம்பருக்குள்ள நம்ம இது வந்து பிளான் பண்ணி we can just keep it ready. நெக்ஸ்ட் பாயிண்ட், எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ். ஸோ எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, இந்த எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் அப்படின்னது வந்து நம்ம கோவிட் வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய லெசன்ஸ் கற்றுக் கொடுத்துருக்கு.
பிகாஸ் இந்த ஒரு சில பீப்புள் லைக் த பீப்புள் ஹூஸ் ஆல்ரெடி ஒர்க்கிங், அவங்களோட சில கம்பெனிஸ்ல எல்லாம் வந்து சம்பளம் கொடுக்கல, அண்ட் சில பேருக்கு வந்து சேலரிஸ்ல வந்து பாதி கொடுத்துருக்காங்க, சில பேருக்கு வந்து எம்ப்ளாயீஸ் அவங்க ரிட்டென்ஷன்ஸ் வந்து பண்ணாம they sent out. So many people are was struggled a lot for the salary, or I mean அந்த 6 months down the line வந்து அவங்க மேனேஜ் பண்ண முடியல. There are lot of stories நம்ம டே டு டே லைஃப்ல வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆமாவா இல்லைங்களா? Yes, yes. Yes. Yes, so many So cases. அதுல வந்து yes, so இதுல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, when we are getting a job, for example ஒரு 18 years a person வந்து who completed the graduation and he is going for the job, நாளைக்கு வந்து அவர் ஜாப்ல ஜாயின் பண்றாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இமீடியட்டா பண்ண வேண்டிய முதல் விஷயம் வந்து எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ். எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் நத்திங் பட் நாளைக்கு வந்து நமக்கு வேலை இல்லைன்னா கூட ஒரு 6 மாசம் வந்து நான் நீங்க இந்த வேலை விட்டு இன்னொரு வேலைக்கு போறேங்க, இல்ல எனக்கு வந்து பிசினஸ் நான் பண்றேன், எனக்கு வந்து ஒரு பேக்கப் வந்து எனக்கு எப்பவுமே வந்து எல்லாத்துக்கும் நம்ம பேக்கப் வச்சுப்போம். அந்த மாதிரி ஒரு பேக்கப் வந்து இட் இஸ் எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ். ஒரு எங்கேயாவது நம்ம டிராவல் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வாட் வி டூ, வில் ஜஸ்ட் கீப் இட் த பேட்டரி டவுன் ஆகாம இருக்கிறதுக்கு பேக்கப் பேட்டரி வச்சுப்போம். ஸோ ஃபார் எவ்ரி திங் வில் ஜஸ்ட் கீப் இட் அன் எக்ஸ்ட்ரா கேர். பட் ஃபினான்ஸ் மணி மேட்டர்ஸ் வரும்போது வி டோன்ட் கீப் இட் எனி எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் அட் ஆல். எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 6 மாசம் நம்ம சம்பளம் அது வந்து வி ஹாவ் டு ஸ்டோர் இட் எய்தர் லிக்விட் ஃபண்ட்ஸ் ஆர் எனி அதர் ஆப்ஷன்ஸ். அது வந்து நம்ம நெக்ஸ்ட் பேசிப்போம். ஸோ இந்த எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்பர் 1 கிரைட்டீரியா அது வந்து வி ஹாவ் டு ஃபாலோ தட். ஓகே, ஸோ இதுல ஏதாவது இஃப் யூ வாண்ட் டு ஆஸ்க் எனி கொஸ்டின்ஸ் ஒரு பாயிண்ட்ல யூ கேன் ஆஸ்க் மீ if you need any queries, or நம்ம எல்லா செஷன் முடிச்சிட்டு we can now do the question and answer sessions வெச்சுப்போமா? hello Yeah, yes. That's not okay, done. Yeah, so next வந்து how many people know about income protection அப்படினது வந்து எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. We are very disconnected with this particular point actually. So insurance காரங்க யாராவது ஃபோன் பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே வந்து அங்கிருந்து ஓடிடுவோம். யாராவது எல்ஐசில இருந்து கூப்பிடுறோம், ஐயோ வேண்டவே வேண்டாம் போயிடுப்பா போ அந்த அவர் வந்து இந்த பக்கம் கிராஸ் பண்ணாலும் நம்ம அந்த தெருவுல இருந்து போயிடுவோம். பிகாஸ் நமக்கு வந்து மைண்ட் செட் வந்து அந்த மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. மோர் ஓவர் we are also our mind also created like that. But there are so many things, good things are there in life insurance. ஸோ லைஃப் இன்சூரன்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சது. இப்போ நான் 2 பேர்கிட்ட கேள்வி கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்ககிட்ட இன்சூரன்ஸ் பாலிசி வச்சிருக்கீங்களான்னா கண்டிப்பா வந்து இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆமாவா இல்லைங்களா? Yes. ஸோ அதுல வந்து எவ்வளவு கவரேஜ் வச்சிருக்கீங்க மேடம்? ராஜி மேடம், இன்சூரன்ஸ் கவரேஜ் நீங்க எவ்வளவு வச்சிருக்கீங்க? ஹெல்த் இன்சூரன்ஸ் 3 lakhs இருக்கு. இல்ல ஹெல்த்துக்கே நம்ம போக வேண்டாம். நம்ம வந்து லைஃப் இன்சூரன்ஸ்ல டேர்ம் இன்சூரன்ஸ் சொல்லுவோம் இல்லைங்களா? டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கு. எவ்வளவு வச்சிருக்கீங்க டேர்ம் இன்சூரன்ஸ்? அது ஒரு 50 lakhs கிட்ட. நான் என்ன ஆக்சுவலா என்னோட நேம் இல்ல, என்னோட சிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க வச்சிருக்காங்க டேர்ம் இன்சூரன்ஸ். ஷீ இஸ் ஃபோர்சிங் மீ டு டேக், பட் நான் தான் அது வேணாம்னு ஸ்கிப் பண்ணிட்டு இருக்கேன். பாத்தீங்களா, ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடியே இருக்கிறாங்க. வந்து மஸ்ட் நீ கண்டி, ஏன்னா ஷீ இஸ் டூயிங் வந்து மேக்ஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க. அவ அது ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருந்தா, நான் தான் ஸ்கிப் ஆயிட்டே இருக்கேன் அதுல இருந்து. இப்பதான் நான் சொன்னேன், இன்சூரன்ஸ் பர்சன் பார்த்த உடனே நம்ம அதை வந்து இன்ட்ரெஸ்டவே காமிக்க மாட்டோம். ஏன்னா அதை பத்தி நமக்கு வேல்யூ தெரியாது. ஏன் நம்ம வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு சில பேருக்கு வந்து அதோட வேல்யூ தெரியாம தான் we are just avoiding that particular segment. ப்ளீஸ் தங்கம், this income protection அப்படினது வந்து whatever we are, இப்போ இந்த கோவிட்ல வந்து we saw so many deaths இல்லைங்களா? நிறைய டெத் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து ஏகப்பட்ட கிளைம் வந்து செட்டில் பண்ணியிருக்காங்க. மோர் தேன் 75 crores ஆஃப் கிளைம் செட்டில்மெண்ட் வந்து நடந்திருக்கு. ஸோ அவங்க எல்லாம் வந்து இன்சூரன்ஸ் எடுக்கிறதுனால தான் these are all was happen. இப்போ நடுவில் வந்து இப்போ யார் யார் எடுக்கலையோ they have to, their family has to be struggle. லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் தட் என்டோமெண்ட் பிளானோ இல்ல நீங்க வந்து காசு வந்து மணி பேக் பிளானோ கிடையாதுங்க. ஸோ ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தட். சில பேர்கிட்ட நம்ம இன்சூரன்ஸ் இருக்கானா இருக்குன்னு சொல்லுவாங்க, பட் தே டோன்ட் ஹேவ் எனி ஐடியா தட் லைக் வாட் கைண்ட் ஆஃப் பிளான் தே ஹேவ். சில பேரும் நான் 20 வருஷம் கட்டுறேன் 25 வருஷம் கட்டுறேன் அப்படின்வாங்க, பட் தே டோன்ட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் வித் தட்.
அது நம்ம நாளைக்கு வந்து கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன கவரேஜ் வச்சிருக்கீங்கன்னா நான் 5 லட்சம் வச்சிருக்கேன், பட் அதுக்கு எவ்வளவு கட்டுறீங்க அப்படின்னு கேட்டோம்னா அது வந்து தே ஆர் சேயிங் தட் லைக் எனக்கு வந்து நான் ஒரு 20,000 ரூபாய் கட்டுறேன், 50,000 ரூபாய் கட்டுறேன், 1 லட்சம் கட்டுறேன் அப்படின்வாங்க. அது வந்து யூ டோன்ட் நீட் டு பே தட் மச் அமௌண்ட் ஃபார் 5 lakhs 10 lakhsக்கெல்லாம் நீங்க வந்து அவ்வளவு கட்ட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தாலும் 1 கோடி ரூபாய் கவரேஜ் வருது. Yes. டிபெண்டிங் அப்பான் த ஏஜ். ஓகேங்களா? ஸோ 1 கோடிக்கு வந்து நீங்க ஏன் அவ்வளோ காஸ்ட்லியா பே பண்ணணும்? நம்பர் 1. நம்பர் 2 வந்து இன்சூரன்ஸ் இஸ் நாட் அன் இன்வெஸ்ட்மெண்ட். அது டிஃப்ரெண்ட், இது டிஃப்ரெண்ட். நீங்க கொடுக்குற ஒரு 50,000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு ஒரு டேர்ம் பிளான் வாங்கி இன்னொரு பேலன்ஸ் ஒரு 40,000 ரூபாய் வேற எங்கேயாவது நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா யூ வில் பி கெட் அ மோர் ரிட்டர்ன் தேன் திஸ் என்டோமெண்ட் பிளான்ஸ். ஓகே, ஸோ இந்த ஒரு கனெக்டிவிட்டி தான், இந்த ஒரு எஜுகேஷன் தான் பீப்புள் ஓன்ட் டீச் யூ அண்ட் பீப்புள் ஓன்ட் ஹாவ் அன் ஐடியா ஆல்சோ. நம்ம எதுவுமே கேள்வி கேட்க மாட்டோம். இது வந்து ரிலேஷன்ஷிப் பில்டிங்ல போய்கிட்டு இருக்கிறதுனால ஒரு எல்ஐசி ஏஜென்ட் நம்ம வீட்லயோ வெளியிலயோ எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நம்ம சந்திச்சுட்டே இருக்கோம். ஸோ தே யூஸ் டு ஒர்க் ஃபார் தேர் டார்கெட்ஸ் அண்ட் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் கொடுத்துட்டு இருப்பாங்க. நம்மளும் தெரிஞ்சவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் எடுத்துட்டு இருக்கோம். தட் இஸ் நாட் த வே. ஸோ அங்கங்க தான் நம்ம வந்து நம்ம மணி வந்து வி ஹாவ் டு செக்ரிகேட். இந்த ஒரு பணக்காரங்க லிஸ்ட் நான் 500 நம்பர்ஸ் சொல்லியிருக்கேன் இல்லையா, டாப் 500 லிஸ்ட்ல வரணும்னா these are all the root causes that we have to make into implementation. Next point வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸோ எத்தனை பேருக்கிட்ட ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ மோஸ்ட்லி எம்ப்ளாயிஸ் இருந்தாங்க அப்படின்னா they definitely have a health insurance in their office. பட் எனக்கு ஆஃபீஸ்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வி லீவ் இட். பட் குரூப் இன்சூரன்ஸ் வந்து இருந்தாலும் உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் லைஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா சில பெனிஃபிட்ஸ் வந்து கம்பெனி வந்து தே கேன் நாட் கிவ் யூ அக்கார்டிங் டு தேர் டாக்ஸேஷனுக்காகவோ இல்லை அவங்க வந்து தே கேன் ஹாவ் அ தேர் ஓன் கைண்ட் ஆஃப் லைக் அ செக்மெண்ட் ஆஃப் பெனிஃபிட்ஸ். அந்த செக்மெண்ட்டுக்கு மீறி அவங்க போக மாட்டாங்க. ஸோ ஒரு 10 லட்சம் ரூபாய் ஓவரால் ஃபேமிலிக்கு இருக்கு அப்படின்னா இட் இஸ் நாட் சஃபிஷியன்ட். ஏன்னா ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து 2 lakhsோ இல்லை 3 lakhsோ இருக்கும். பட் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ நம்ம கோவிட் டைம்ல வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போறோம் அப்படின்னாலே கோவிடுக்கே வந்து தே ஆர் சார்ஜிங் சம்வேர் அரௌண்ட் 6 to 7 lakhs வெறும் அந்த கோவிட் ட்ரீட்மெண்ட்டுக்கு மட்டுமே. ஸோ த ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் ஆர் இன்க்ரீசிங், நாட் டிக்ரீசிங் லெவல்ல கிடையாது. இதுல வந்து இன்ஃப்ளேஷன் வந்து டே டு டே வந்து இன்க்ரீஸே ஆகிட்டு இருக்கு. இந்த பாயிண்ட் வந்து நம்ம மிஸ் அவுட் பண்ணிட்டே இருக்கோம் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல. ஸோ இஃப் யூ ஹாவ் அ குரூப் இன்சூரன்ஸ் இன் யுவர் கம்பெனி யூ நீட் டு டேக் அன் இண்டிவிஜுவல் ஃபேமிலி கவர். அதிலும் வந்து உங்க ஃபேமிலியில வந்து பெரியவங்க இருக்காங்க, அப்பா அம்மா மாமியார் மாமனார் இருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு தனியா ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. தட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தே cannot mix with a group. That is a very important thing. இது வந்து உங்களோட ரெசல்யூஷன்ல நியூ இயர் ரெசல்யூஷன்ல this is a very very important criteria. இதுவும் you can just make a note. Next point, critical illness. ஸோ இது வந்து எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியல. கிரிட்டிக்கல் இல்னஸ் அப்படின்னா நமக்கு வந்து தெரிஞ்ச அளவுக்கு வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி தான் தருவாங்க அப்படின்னு தெரியும். ஏதாவது ஒரு இது போட்டோம்னா 1 லட்சம் ரூபாய் கிரிட்டிக்கல் இல்னஸ் தருவாங்க அப்படின்னு. பட் இட் இஸ் நாட் லைக் தட். ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு, எனக்கு எதுக்கு கிரிட்டிக்கல் இல்னஸ், அதுவே பார்த்துக்கிட்டே அப்படின்வாங்க. No, health insurance is different and critical illness insurance is different. Critical illness is nothing but உங்களுக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ்ல வந்து நீங்க உங்களுக்கு என்ன இருக்கோ வாட் எவர் யூ பெய்ட் ஃபார் த ஹாஸ்பிட்டல் அது மட்டும் தான் ரீம்பர்ஸ் ஆகும், அது மட்டும் தான் கேஷ்லெஸ்ஸா உங்களுக்கு கிடைக்கும். பட் கிரிட்டிக்கல் இல்னஸ் அப்படின்றது வந்து யூ ஆர் கெட்டிங் ஃபார் எக்ஸாம்பிள் வாட் எவர் யூ ஆர் பேயிங் ஒரு 50 lakhs கவரேஜ் இருக்கு, ஃபார் தட் யூ ஆர் பேயிங் ஃபார் 25,000 கட்டுறீங்க அப்படின்னு. கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்து ஒரு 36 மேஜர் இல்னஸஸ் இருக்கு. லைக் கிட்னி ஸ்டோன், பைபாஸ் சர்ஜரி, லைக் லிவர் டிரான்ஸ்பிளேஷன். ஸோ இந்த மாதிரி மேஜர் இல்னஸஸ் 36 இல்னஸஸ் வந்து இதுல கவர் ஆகும். இதுக்கு வந்து யூ கேன் ஏபிள் டு ஹேவ் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் மாதிரி இது வந்து கிரிட்டிக்கல் இல்னஸஸ் வந்து கம்பல்சரி. இதுல வந்து ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கு. உங்களுக்கு வந்து 1 crore அந்த கவரேஜ் டோட்டலா போகும். அண்ட் வைவர் ஆஃப் ப்ரீமியம்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க ப்ரீமியம்ஸ் எதுவும் பே பண்ண வேண்டாம். அண்ட் ஆல்சோ யூ வில் பி கெட் இஃப் யூ ஆர் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஃபார் நாட் ஒர்க்கிங் ஃபார் 50 days 20 days அதுக்கு வந்து கேஷ்பேக் வரும். தேர் ஆர் லாட் ஆஃப் இன்சைட்ஸ் ஆர் தேர். ஸோ இதுக்கு வந்து தனியா நம்ம வந்து செப்பரேட் செஷன்ஸ் இஃப் யூ வாண்ட் we can able to discuss separately. ஸோ இந்த மாதிரி கிரிட்டிக்கல் இல்னஸஸ் பத்தி நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. So this is also you can add up into your financial segment. Next point, இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல,
50:30:20. இது என்ன ஈஸ்டு எல்லாம் போட்டிருக்காங்க, மேக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களா அப்படின்னு கிடையாது. திஸ் இஸ் நாட் மேக்ஸ். 50:30:20 இட் இஸ் டோட்டலி 100%. இந்த 100%ல வந்து ஃபர்ஸ்ட் சம்பளம் வந்த உடனே நம்ம என்ன பண்றோம்? ராஜி மேடம், இஎம்ஐ கடன்லாம் கொடுப்போம். வெரி குட். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எடுத்துட்டு போய் எங்க என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இருக்கோ அதுதான் மெயினா வந்து முடிச்சிடுவோம். யாருமே வந்து சேவிங்ஸ் பத்தி யோசிக்கவே மாட்டோம். எல்லாம் முடிச்சிட்ட அப்புறம் தான் நம்ம சேவிங்ஸுக்கு வந்து மிச்சம் இருந்தா பாத்துப்போம். அதுதான் நம்ம இந்தியன்ஸோட மைண்ட் செட். பட் இங்க வந்து இந்த 100%ல வந்து ஃபர்ஸ்ட் 20% நான் அதான் கடைசி வச்சேன். ஏன்னா நம்ம எப்பவுமே அது கடைசியில யோசிக்கிறோம், பட் அது கடைசியில இருக்கக்கூடாது, ஃபர்ஸ்ட்ல வரணும். அந்த 20% சேவிங்ஸ் கண்டிப்பா we have to do first, and next 50% வந்து நீட்ஸ், நம்ம டே டு டே எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து we have to spend. 30% வந்து லக்ஸரி, that means to say wants. நம்ம நீட்ஸும் வாண்ட்ஸும் வந்து சில பேருக்கு வந்து ஒரு டிஸ்கனெக்ட் இருக்கு. நீட்ஸ் அப்படின்னது வாண்ட்ஸ் அப்படின்னது வந்து மிக்ஸ் பண்ணிட்டு நிறைய பண்ணுவோம். we don't even have a connection where the money is going on, what we are going to do. இந்த விஷயத்துல வந்து இந்த நியூ இயர்ல இருந்து ப்ளீஸ் மெயின்டைன் யுவர் எக்ஸல். ரைட், ஒரு ரூபாய் நீங்க பிச்சைக்காரனுக்கு காசு போட்டா கூட தயவு செஞ்சு அது மெயின்டைன் பண்ணுங்க. எவ்ரி மந்த் when you are living, நம்ம வந்து கம்பெனிஸ்ல பேலன்ஸ் ஷீட்ஸ், நம்ம பிசினஸ் வச்சிருக்கிறோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா வந்து ஒரு ஆடிட்டர் வந்து பேலன்ஸ் ஷீட் போடுவார் நம்ம பிசினஸ் ஆக. பட் நம்ம பர்சனல் பினான்ஸுக்கு வந்து நம்ம எப்பவுமே பேலன்ஸ் ஷீட்டை போட்டது கிடையாது, எக்ஸ்பென்சஸ் வந்து மெயின்டைன் பண்ணது கிடையாது. பழைய காலத்துல வந்து அப்பா அம்மாக்கள் எல்லாம் வந்து மணி இல்லாம வந்து they struggled a lot. All 90s and 80s people might know about it. So அந்த ஒரு செக்மெண்ட் வந்து இப்போ இருக்கிற ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா we are getting a very high paid salaries, but we don't know how to manage. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு பையன் வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான் ஐடில அப்படின்னா உடனே அவன் வந்து ஹவுசிங் லோன் போயிடுவோம், வீடு ஃபர்ஸ்ட் கட்டிடுவோம் அப்படின்னு. That is a wrong direction that you are going into. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எவ்வளவு சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு தான் இம்பார்ட்டன்ட். Once he getting into a commitments வரும்போ you cannot even not even have a single paisa. அதனால தான் இந்த கோவிட்ல வந்து நிறைய லெசன்ஸ் I saw so many clients, so many people who's still struggling. ஏன்னா இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம மிஸ் பண்ணதுனால we missed overall நம்மளோட ஃபினான்ஷியல் வந்து காரங்களா தான் நிக்கிறோம். நம்ம டெட் வேல்யூ வந்து ரொம்ப இன்க்ரீஸா இருக்கு. நம்ம கவர்மெண்ட்டுக்கு தான் நிறைய வந்து செலவு பண்ணிட்டு இருக்கோம், நம்மளுக்காக ஒண்ணுமே செலவு பண்ணல. அதனால இந்த வாண்ட்ஸ் நீட்ஸ் அந்த செக்மெண்ட் வந்து கண்டிப்பா நீங்க வந்து யூ கேன் ஜஸ்ட் ஹேவ் அ லுக் அட் இட். அண்ட் 20% கண்டிப்பா சேவிங்ஸுக்கு போற மாதிரி ஒரு என்ன சொல்றது ப்ராமிஸ் வச்சுக்கோங்க உங்க மைண்ட்ல. நெக்ஸ்ட், இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போறோம், ஒரு ஸ்மார்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஒரு ஊருக்கு போறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? எந்த ஊருக்கு போறோம்னு முன்னாடியே நமக்கு வந்து தெரியும் இல்லைங்களா? இல்லைன்னா நம்ம வந்து வண்டி ஏறிட்டு போப்பா, எங்க நீ கொண்டு போறியோ போற வழியில நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவோமா? இல்ல, டெஸ்டினேஷன் கண்டிப்பா தெரியணும் இல்லையா? ஈவன் நம்ம ரயில்வேல வந்து ஒரு டிக்கெட் புக் பண்ணோம்னாலும் கூட நம்ம எங்க போறோம் தெரிஞ்சுதான் நம்ம டிக்கெட்டை புக் பண்ணுவோம் இல்லையா? சோ பட் நம்ம பினான்ஸுக்கு வர்றதுக்குள்ள why we are not focusing on that particular segment? ஸ்மார்ட் கோல்ஸ். நம்ம வந்து ஒரு காசு நம்ம சேவிக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு கோலே இல்லாம நம்ம சேவிச்சுட்டு என்ன பண்ண போறோம்? சில பேர் வந்து சரி நீ வந்தியா, அதான் காசு போட்டுக்கோ. அது வந்து கடைசியில எனக்கு வந்து எதுக்கு தேவைப்படுது, ஏன் தேவைப்படுது, நம்ம என்ன பண்ணதுக்கு வந்து இந்த காசு நம்ம சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு ஒரு கனெக்டிவிட்டியே வந்து யாருக்குமே இருக்காது. அதுலதான் இந்த ஸ்மார்ட் கோல்ஸ்ல பாத்தீங்கன்னா எஸ் அப்படின்னா இட் இஸ் அ ஸ்பெசிபிக். நம்ம கோல் என்ன அப்படின்றது வந்து ரொம்ப ஸ்பெசிபிக்கா இருக்கணும். எம் அப்படின்னா இட் ஷுட் பி வெரி மெஷரபிள். எனக்கு வந்து ஷார்ட் டேர்ம் கோல்ஸ், எனக்கு இந்த வாரத்துக்குள்ள இதுதான் வேணும், இந்த மாசத்துக்குள்ள இதுதான் வேணும், இந்த 2 மாசத்துல எனக்கு இந்த கோல் இருக்கு, 6 மாசத்துல இந்த கோல் இருக்கு. இந்த மாதிரி எவ்ரிபடி வில் ஹாவ் தேர் ஓன் கோல்ஸ். அது ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. அது ஆல்ரெடி நம்ம கோல்ஸ் பத்தி நம்ம சொல்லவே வேண்டாம். 21 DC வந்து எல்லாரும் பிச்சு ஃபுல்லா எழுதிட்டோம். 108ல இருந்து 160 வரை நம்ம கோல்ஸ் ஏகப்பட்டது இருக்கு.
அதுல வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு உங்களுக்கு வந்து ஷார்ட் டேர்மா என்ன வேணும், லாங் டேர்மா என்ன வேணும், மிடில் டேர்ம்ல என்ன வேணும், மிட் டேர்ம்ல இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் போட்டுட்டு எவ்வளவு நம்ம வந்து எதுக்கு சேவ் பண்றோம் அது தெரிஞ்சுக்கிட்டு we have to do these two main things, specific, measurable and it should be achievable. அந்த கோல் வந்து அச்சீவபிளா இருக்கணும். நம்ம என்ன சம்பளம் வாங்குறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி கோல் இருக்கணும். ஓகேங்களா? and it should be as realistic, it should be achievable and also it should be realistic. நிஜமா இருக்கணும். அது வந்து கனவு மாதிரி இருக்க கூடாது. and it should be a time bond. time bond அப்படின்னா இதுல வந்து நம்ம இந்த டைமுக்கு வந்து if you are younger person he started savings அப்படின்னா அப்பதான் அவருக்கு வந்து he can able to achieve all his goals. நம்ம வந்து ஆரம்பத்துல எல்லாமே விட்டுட்டு 60 வயசுல ரிட்டையர் ஆகிற டைம்ல வந்து நம்ம சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு யாரும் வேலையும் கொடுக்க மாட்டாங்க. அண்ட் இஃப் பிசினஸ் பீப்புள் அப்படின்னா பிசினஸ் பீப்புள் வந்து அன்னைக்கு பிளான் பண்ணா இட் won't be look nice. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், இந்த ஸ்மார்ட் கோல்ஸ் அப்படின்றது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் when you start savings. இங்க எத்தனை பேர் கிரெடிட் கார்டு யூஸ் பண்றோம் நம்ம இந்த குரூப்ல? நான் லாஸ்ட் இயர் க்ளோஸ் பண்ணிட்டேன். சூப்பர், யார் யூஸ் பண்றது? குட் ஜாப். நிறைய பேர் கிரெடிட் கார்ட்ஸுக்கு வந்து நம்ம வந்து வாட் இஸ் தட் லைக் குடிகாரங்க மாதிரி அடிக்ட் ஆயிட்டோம் இல்லைங்களா? ஸோ இந்த கிரெடிட் கார்டு தயவு செஞ்சு வச்சுக்கோங்க, வேண்டாம்னு சொல்லல. இட் ஷுட் யூஸ் இட் இன் அ வெரி ஸ்மார்ட்டர் வே. இஃப் யூ ஹேவ் எனி டெட்ஸ் அப்படின்னா தயவு செஞ்சு க்ளோஸ் பண்ணுங்க. பிகாஸ் யூ ஆர் பேயிங் வெரி 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 ஹை இன்ட்ரெஸ்ட் கம்பேர் டு லோன் ஆகட்டும், ஹவுசிங் லோன் ஆகட்டும், கார் லோன் ஆகட்டும். இதுல வந்து நீங்க 4 மடங்கு போடுறீங்க. எங்கேயாவது ஒரு டேட் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டியூ டேட்டு நம்மள வந்து அவங்க வந்து தீர்த்து கட்டிடுவாங்க. தட் மீன்ஸ் 2000 rupees லேட் பேமெண்ட் சார்ஜஸ், அந்த சார்ஜஸ், ஜிஎஸ்டி எல்லாம் போட்டு நீங்க பே பண்றதோட 5 மடங்கு நீங்க பே பண்ணிட்டு இருக்கீங்க. இட் கம்ஸ் டு சம்வேர் around 32 you are paying unnecessary to the credit card people. அவங்க தான் பணக்காரங்கள் ஆகுறாங்க. ஸோ தே ஆர் கம்மிங் இன் நம்பர் 1. we are going back பாவர்ட்டி லைனுக்கு போயிடுவோம் கிரெடிட் கார்டு வச்சுக்கிட்டோம்னா. ஸோ ஆஸ் early as possible whatever you are earning, ஃபர்ஸ்ட் கிரெடிட் கார்டு பில்ஸ் ஏதாவது டியூ இருந்துச்சுன்னா, கடன் இருந்துச்சுன்னா க்ளோஸ் பண்ணிடுங்க. கீப் இட். இஃப் யூ மொத்தமா இல்லாம இருந்தா ரொம்ப ஹாப்பி. இல்ல எனக்கு வந்து அது இருந்தாதான் எனக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னா ஒண்ணு மட்டும் வச்சுக்கோங்க. பட் ப்ராப்பரா ட்ராக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நான் ஸ்வைப் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த டியூ டேட்டுக்கு வந்து பே இட் இமீடியட்லி வாட் எவர் இட் கம்ஸ். ஸோ அது கரெக்டா மெயின்டைன் பண்ணாலே we will be coming to a zero debt. பட் அந்த கிரெடிட் கார்டுல வந்து அது இஎம்ஐ ஆப்ஷன் கூட வந்து பெட்டரா மாட்டேன். அது இஎம்ஐ ஆப்ஷன் கூட போக கூடாது சார். இஎம்ஐ ஆப்ஷன்ல தான் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அது தெரியாம தான் நம்ம வந்து நிறைய மாட்டிக்கிட்டு இருக்கோம். people you very we feel that very smart. ஈவன் நம்ம பொருள் வாங்க டைம்ல கூட நீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுங்க சார், இதுல வந்து நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, டிஸ்கவுண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் தலையில கட்டிடுவான். இஎம்ஐல போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 0% இன்ட்ரெஸ்ட்னு நம்ம அதை கால்குலேட் பண்ணாம வில் பேயிங் எக்ஸ்ட்ரா டு த கிரெடிட் கார்டு அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் த ப்ராடக்ட் ஆல்சோ. ஆக்சுவல் ப்ராடக்ட் காஸ்டோட நம்ம இன்னும் எக்ஸ்ட்ராவா பே பண்றோம். அந்த நம்ம அந்த ஒரு 0% அப்படின்றது வந்து இட் இஸ் an eye wash, it is not a exact truth. அந்த விஷயங்கள் எல்லாம் யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். அந்தந்த சின்ன சின்ன ரூபாய்கள் தான் நம்மளை வந்து கொண்டு வந்து மாட்டி விடுது. அண்ட் இட் இஸ் அ ரிட்டையர்மெண்ட் பிளானிங். ஸோ இது எத்தனை பேர் யோசிச்சிருக்காங்கன்னு தெரியல. ரிட்டையர்மெண்ட் தானே, இன்னும் வயசு இருக்குல்ல, பார்த்துக்கலாம். இப்ப என்ன நமக்கு ரிட்டையர் பத்தி நம்ம என்ன யோசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கலி நம்ம இந்தியால வந்து ரொம்ப யோசிப்போம். ஏன்னா ஈவன் நம்ம வந்து அவாய்ட் பண்ற மெயின் விஷயம் என்னன்னா ஏஜ் ஆகும்போதுதான் நம்ம வந்து ரிட்டையர்மெண்ட் பத்தியே யோசிப்போம். இப்ப யாரும் யோசிக்கவே மாட்டோம். பட் எப்போ நீங்க வந்து வேலையை ஸ்டார்ட் பண்றீங்க, உங்க ஏஜ் once you are younger age, as early as possible, if you start your retirement planning, என்ன உங்க 18 வயசுல என்ன வந்து ரிட்டையர் ஆக சொல்றாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. once you start that time, நீங்க ரிட்டையர் ஆகும்போ உங்களோட இன்னைக்கு எக்ஸ்பென்சஸ் வந்து அன்னைக்கு இன்ஃபிளேஷனோட ரேட்டோட நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா you will be unimaginable. ஐயோ இவ்வளவு சேர்த்து வைக்கணுமா அப்படின்னு அன்னைக்கு நம்ம கண்ணு திறக்கிறதோட இன்னைக்கு வந்து if you start today is always is a best day for our life. ஸோ அன்னைக்கு ரிட்டையர்மெண்ட் டைம்ல வந்து பேசிக்கலி கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்காகட்டும், பிரைவேட் எம்ப்ளாயிஸ்க்காகட்டும், பிசினஸ் பீப்புளுக்காகட்டும் யாருக்குமே வந்து ரிட்டையர்மெண்ட் கவர்மெண்ட் தராது.
நம்மளே தான் சம்பாதிச்சதுல வந்து நம்மளே தான் சேர்த்து வச்சுக்கணும். ஸோ நமக்கு வயசாகும்போ nobody will help us, even we cannot see that like நம்ம குழந்தைங்க வந்து நம்மளை பார்த்துப்பாங்க. ஸோ அன்னைக்கு வந்து அவங்கள வந்து படிக்க வச்சுட்டோம்னா நம்மளை வந்து அவங்க பார்த்துப்பாங்க, அந்த ஒரு மைண்ட் செட்ல இருந்து நம்ம வெளியில வந்துடணும். ஸோ டுடே சினாரியோ இஸ் த கிட்ஸ் ஆர் வெரி ஸ்மார்ட் than us. அது எத்தனை பேருக்கு அப்சர்வ் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ ப்ளீஸ் டோன்ட் தட் கைண்ட் ஆஃப் மிஸ்டேக்ஸ். நம்ம இருக்கிற அந்த ஒரு இது கூட இப்போ இருக்கிற கிட்ஸுக்கு கிடையாது. நீங்கள் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல வந்து ஃபாதர் சொல்லுவாரு, என் பையன் இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பையன் சொல்லுவான், நான் தான் ஸ்பேஸுக்கு போறேனப்பா, நீ எதுக்கு இப்போ என்ன வந்து கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு he used to say. ஸோ அதுலேயே தெரியறது he wants to independent. ஸோ நம்ம அவங்க இண்டிபெண்டன்ஸில் போய் நான் ரிட்டையர் ஆகிட்டேன் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றது வந்து இட் இஸ் நாட் அ ரைட் கைண்ட் ஆஃப் அ பிளானிங். ஸோ உங்க பிளானிங்ல வந்து டெஃபினெட்லி யூ ஷுட் ஸ்டார்ட் ஒரு போர்ஷன் ஆஃப் அமௌண்ட் அதுக்கு ஒதுக்கி வச்சிடணும். ஓகே ஓகே and that's all. Thank you. Any questions we can take it up, any doubts, clarifications, நீங்க என்ன வந்து ரீச் பண்ணலாம். this is my contact details. Thank you very much and wishing you a very very happy Christmas and happy New Year ahead. Thank you. Thank you. Thank you. So questions என்னால இருந்துச்சுன்னா you can just ask me. ஆக்சுவலா நம்ம கொஞ்சம் கிரிட்டிக்கல் இல்னஸ் பத்தி பேசுனீங்களே, அது கொஞ்சம் பிரீஃப் பண்ண முடியுமா? இன்னும் கொஞ்சம் பெட்டரா. எது மேடம்? கிரிட்டிக்கல் இல்னஸ் பத்தி பாத்தீங்களா? ஹெல்த் இன்சூரன்ஸ் அபார்ட் ஃப்ரம் ஹெல்த் இன்சூரன்ஸ் கிரிட்டிக்கல் இல்னஸ் பத்தி பண்ணீங்க இல்லையா? அந்த அது கொஞ்சம் அவேர்னஸ் இல்லாம தான் இருக்கு. அது எல்லாருக்கும் அது கொஞ்சம் கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ கிரிட்டிக்கல் இல்னஸ் அப்படின்னது வந்து மேடம் இப்போ வந்து we don't know that like கிரிட்டிக்கல் இல்னஸஸ் வந்து என்னென்ன மேஜர் இல்னஸஸ் வரும் அப்படின்றது வந்து we don't have any idea about it, right? ஸோ மொத்தமா வந்து 36 கிரிட்டிக்கல் இல்னஸஸ் வந்து அதுல கவர் ஆகும். மார்க்கெட்ல கூட வந்து யாரும் தனியா அது வந்து விற்க மாட்டாங்க. அதுக்கு வந்து கண்டிப்பா யூ ஹாவ் டு கோ ஃபார் த மெடிக்கல் டெஸ்ட். ஓகே, ஸோ அதுல வந்து ஒரு 1 crore வந்து இஃப் யூ கேன் ஹேவ் அ கவரேஜ் அப்படின்னா அக்கார்டிங் டு த ஏஜ், நான் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு 25,000 rupees நம்ம ப்ரீமியம் கட்டுறோம் அப்படின்னா 1 crore கவரேஜ் இருக்கும் அதுல. ஸோ இஃப் எனி அந்த 1 crore கவரேஜ் வச்சுக்கிட்டு ஒரு 14 days அந்த இன்சூரன்ஸ் எடுத்துட்டு நம்ம ஒரு 14-15 days கழிச்சுட்டு இஃப் எனி திங் அன்இவென்ட் இஸ் ஹேப்பன், நமக்கு வந்து பைபாஸ் சர்ஜரி பண்றாங்க, இல்ல லிவர் வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றாங்க, இல்ல கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றாங்க அப்படின்னா யூ கேன் டேக் தட் அமௌண்ட். இட் இஸ் irrespective ஆஃப் எனி சார்ஜ். அதோட ரேட் வந்து மைட் பி ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 5 லட்சம் இருக்கலாம், 10 லட்சம் இருக்கலாம். பட் அந்த கவரேஜ் வந்து 1 crore நீங்க வந்து போட்டு வச்சிருப்பீங்க. அந்த 1 crore உங்களுக்கு கைக்கு வந்துடும். That is an advantage compared with the health insurance. Health insurance எவ்வளவு இம்பார்ட்டன்ட். ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்க போனீங்கன்னா அதோட காஸ்ட் ஹெல்த் எக்ஸ்பென்சஸ் என்ன இருக்கோ அந்த ஹெல்த் எக்ஸ்பென்சஸ்க்கு மட்டும்தான் நீங்க ரீஇம்பர்ஸ் பண்ண முடியும், கேஷ்லெஸ்ஸா யூஸ் பண்ணிக்க முடியும். பட் யூ கேனாட் ஹாவ் அ ஆப்ஷன் இன் கிரிட்டிக்கல் இல்னஸ். கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்து நீங்க பல்கா வந்து எப்படி நம்ம டேர்ம் இன்சூரன்ஸ் ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான். இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா அந்த ஒன் டைம் பேமெண்ட் இயர்லி ஒன்ஸ் இருக்கு, மந்த்லி ஒன்ஸ் இருக்கு, ஹாஃப் இயர்லி, quarterly, like that you can pay it accordingly. According to the age வந்து பாத்தீங்கன்னா அது ஏஜ் நம்ம ஹெல்த் ஃபுல்லா செக் பண்ணா அந்த வேல்யூ அவங்க சொல்லுவாங்கன்னு சொல்றீங்க. கரெக்ட். அதுக்கு அப்புறம் நம்ம போட்ட பிரீமியம் வந்து கரெக்ட். என்னன்னா இது வந்து எவ்வளவு early-ஆ நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா அவ்வளோ பெட்டர். ஒன்ஸ் வி ஆர் டிலேயிங் அப்படின்னா நம்மளோட நம்ம பின்னாடியே டிசீசஸும் வரும், நம்ம ஏஜ் ஆக நம்ம ப்ரீமியமும் இன்க்ரீஸ் ஆகும். அதனாலதான் எங்கர் ஏஜ்ல வந்து எப்பவுமே வந்து இன்சூரன்ஸ்க்கு வந்து மெயின் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். when you are 25 your premium is very less, coverage is very huge. even critical illnesses-க்கு போனாலும் சரி or even term insurance-க்கும் போனாலும் சரி, அதுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத மெயின் காரணம் என்னன்னா we feel that we won't give an importance, we don't know value of that. அதான் பிரச்சனை. ஓகே, இப்ப நம்ம அது போறோம் பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம அந்த இன்சூரன்ஸ் நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப அந்த இந்த இத்தனை வருஷம் இயர்னஸ் இருக்குமா இல்ல 20 years அந்த மாதிரி இருக்குமா ஏஜ் லிமிட் அந்த மாதிரி? இது வந்து டிபெண்டிங் அப்பான் தான் உங்க ஏஜ் சார். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 40 yearsல நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா இட் இஸ் மேக்ஸிமம் கமிங் இன்டு 60 to 65 தான் வரும். அதுக்கு மேல வந்து தரமாட்டாங்க.
யூ cannot take for our family members. இப்போ ஏஜ்டு பீப்புள் எல்லாம் இருப்பாங்க, 65ல இருப்பாங்க, மாம் அண்ட் டேட் அண்ட் மதர் இன் லா ஃபாதர் இன் லா அவங்க எல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து we cannot start now. So அதனால தான் when we are young, so we can utilize this. When you are reaching older, you cannot have these kind of benefits. நான் நிறைய ஜார்கன்ஸ் வரும், நிறைய கண்டிஷன்ஸ் போடுவாங்க. ஸோ நம்ம ஹெல்த் பாழாகாத முன்னாடி இதெல்லாம் வந்து கண்டிப்பா இப்ப இருக்கிற சினாரியோ வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ஈவன் நம்ம ஃபுட் எடுக்கிறதுல இருந்து நமக்கு வர அந்த பயோ வைரஸ்ல இருந்து எவ்ரிதிங் இஸ் வெரி நியூ. இந்த கம்மிங் இயர்ஸ்ல வந்து நிறைய நம்ம சந்திக்க போறோம். we don't know what is going to happen to this earth. பட் நம்ம வந்து இந்த earthல இருக்கிற வரை இதெல்லாம் கண்டிப்பா நம்ம பண்ணி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. So with effect from எத்தனை நாள் இப்போ ஆக்சுவலா ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டோம்னா ஒரு 2 years 3 years மினிமம் வெயிட்டிங் பீரியட் இருக்கு இல்லையா எக்ஸிஸ்டிங் டிசீசஸ்க்கு? அது மாதிரி கிரிட்டிக்கல் இல்னஸ்ல என்ன எஃபெக்ட் தெரியும்? இதுல வந்து உங்களுக்கு முன்னாடியே டெஸ்ட் எடுத்துருவாங்க. உங்க இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து சிலதுக்கு மட்டும்தான் யூ வில் பி ஹேவ் அ டெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏஜ்டு பர்சன் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு போறாங்க அப்படின்னா they definitely have to undergo either the medical test. Certain companies வந்து இப்போ அது கூட எடுக்கிறது இல்லை. இப்போ நீங்க ஸ்டார் ஹெல்த்தா பாத்தீங்கன்னா 75 yearsக்கு வந்து they won't even taking a medical test. Okay, so if they are crossing more than 76 they won't even eligible to take a health insurance. But சில கம்பெனிஸ் எல்லாம் வந்து 100 வயசுக்கு கூட ஹெல்த் இன்சூரன்ஸ் தராங்க. இங்க வந்து கிரிட்டிக்கல் இல்னஸஸ் நீங்க பாத்தீங்கன்னா if you are entering there's a critical illness னா முன்னாடியே நம்ம வந்து டெஸ்ட் எடுத்துடுவோம். இது வந்து it is mandatory. ஹெல்த் இன்சூரன்ஸ் கிரிட்டிக்கல் இல்னஸ் ஆகட்டும், டர்ம் இன்சூரன்ஸ் ஆகட்டும், மெடிக்கல் டெஸ்ட் வந்து அவங்களோட டயக்னோஸ் சென்டர்ல வந்து உங்க நியர்பை பிளேசஸ்ல வந்து we have the companies will have a tie up. So அந்த tie up இருக்கிற அந்த டயக்னோஸ் சென்டர்ல வந்து you have to go for the medical test according to the your age. Okay, so for example நமக்கு ஆல்ரெடி ப்ரீ டிசீசஸ் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து அதை டிக்ளேர் பண்ணணும். கண்டிப்பா நம்ம ஸ்மோக்கரா இருந்தா we have to declare. If we are a liquor அப்படின்னா we have to declare. அந்த ஸ்மோக்கர் அப்படின்னா நம்ம ரேர்லி நான் ஸ்மோக் பண்றேன், இல்ல நான் ஒரு பாக்கெட் ஒரு நாளைக்கு நான் ஸ்மோக் பண்றேன். ஸோ these are all we have to அப்ளிகேஷன்ல வந்து கண்டிப்பா வந்து we cannot hide anything. நம்ம ஹைட் பண்ணா அது நமக்கு தான் எஃபெக்ட். நம்ம என்ன நினைப்போம், நம்ம ஹைட் பண்றோம், இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் வந்து நமக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளீஸ் டோன்ட் திங்க் இன் தட் வே. அவங்களுக்கு வந்து தனி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, கிளைம் டிபார்ட்மெண்ட், அதுக்கு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஸ்க்ரூட்டினி பண்ணுவாங்க. நீங்க உங்க ஹெல்த் வந்து முன்னாடி எப்படி இருக்கு, பாலிசி எடுக்கிற முன்னாடி எப்படி இருக்கு, பாலிசிக்கு அப்புறம் எப்படி இருக்கு, இந்த விஷயங்கள் எல்லாம் they will take it in a very like a proper way. அண்ட் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கிளைம் செட்டில்மெண்ட்டே வரும். ஸோ எனிதிங் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருந்தா கூட யூ கேன் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் them and give the information. அதுக்கப்புறம் அவங்க கொடுக்கட்டும், கொடுக்கட்டும். I mean that is up to them. பட் நமக்கு இருக்கிற என்ன விஷயம் இருந்தாலும் we can openly tell them. அவங்க மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கிறதா எடுக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டயபெட்டிக்ஸ் ஒரு 10 இயர்ஸா இருக்கு, 10 இயர்ஸா இருக்கவங்க இப்போ வந்து அது வந்து டயபெட்டிக்ஸ் வந்து ஸ்லோலி கில்லிங் டிசீஸ் தான் நமக்கு. இப்போ நான் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 1 monthலயோ 2 monthsல எனக்கு கிட்னி ஃபெயிலியர் வருதுன்னா நான் வந்து இப்போ அந்த எப்படி அவங்க நமக்கு வந்து கிளைம் பண்ண முடியும்? அதான் இப்போ வந்து 15 days is a time period. நான் இன்னைக்கு வந்து கிரிட்டிக்கல் இல்னஸஸ் பாலிசி எடுத்திருக்கேன். பட் நான் எடுக்கும்போது மெடிக்கல் டெஸ்ட் எல்லாமே வந்து இட் வாஸ் த்ரூ. எனக்கு எந்த மாதிரி இஷ்யூ வந்து மெடிக்கல்ல வந்து they didn't give. ஸோ கம்பெனியும் வந்து என்னோட பாலிசி இஷ்யூ பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே இருந்து எனக்கு எப்போ பாலிசி இஷ்யூ ஆகுதோ அந்த டியூ டேட், அந்த கமென்ஸ்மெண்ட் டேட்ல இருந்து 15 days டைம் பீரியட் இருக்கு. அந்த 15 days டைம் பீரியடுக்குள்ள we cannot claim. After 15th day or 16th day நமக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது ஆப்ரேஷன் இருக்கு ஆர் we need a critical, இந்த 36 illnesses வந்து அவங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த 36 illnessesல ஏதாவது ஒண்ணு நமக்கு வந்தா கூட you can get a claim. அந்த அமௌண்ட் மொத்தமா வரும். இப்போ ஆக்சுவலா இப்போ இது வந்து நிஜமாவே வந்து கிரிட்டிக்கல் இல்னஸ் பாலிசிஸ்ங்கிறது நிஜமா நியூவான விஷயம் தான். ஏன்னா பிகாஸ் எல்ஐசியில நாங்க பண்ணியிருக்கேன், பிகாஸ் நானே ஃபினான்ஷியல் கன்சல்டன்டா என்னோட சிஸ்டரும் நானும் இருந்திருக்கோம், மேக்ஸ் இன்சூரன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ. பட் இந்த கிரிட்டிக்கல் இன்சூரன்ஸ்ல எது வந்து எஃபெக்டிவா போயிட்டு இருக்கு? ஹெல்த் இன்சூரன்ஸ்ல ஸ்டார் ரெஃபர் பண்றோம் இல்லையா, இப்போ கிரிட்டிக்கல் இன்சூரன்ஸ்ல எது கொஞ்சம் எஃபெக்டிவா? லைஃப் இன்சூரன்ஸ்ல தான் இருக்கு மேடம். அதுல வந்து சில கம்பெனிஸ் தான் கொடுக்குறாங்க, that is like private companies கொடுக்குறாங்க. எல்ஐசில இருக்கா இல்லையான்னு I'll just check and let you know. ஏன்னா நமக்கு தெரிஞ்சது வந்து எவ்ரி இயர் பே பண்ணணும். இது இல்லடி இந்த வருஷத்துக்கு நான் ஒரு தடவை போனா அந்த 1 கோடி ரூபாய் கையில குடுத்துருவேன்னு சொல்றாங்கல்ல,
ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு ஃபுல் அமௌண்ட் நான் கேக்குறேன். அது அப்படிதான் சொன்னாங்க, பல்கா வந்து சொன்னாங்க. அதே ஒரு 6 மாசம் கழிச்சு மறுபடியும் நான் ஹாஸ்பிட்டலைசேஷன் போனா என்ன ஆகும்? இல்லைங்க, நான் அந்த குவாரி எல்லாருக்கும் வரும். ஐ அண்டர்ஸ்டாண்ட். இப்போ வந்து எனக்கு வந்து மேஜரா 36 illnesses இருக்கு. எனக்கு வந்து ஒரு டிசீஸுக்கு வந்து எனக்கு கவர் ஆயிடுச்சு. என்டையர் திங் ஹஸ் பீன் கிவன். திருப்பி வந்து எனக்கு வந்து இன்னொரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்குது அப்படின்னா they cannot give. என்னன்னா அந்த ஒரு டிசீஸுக்கு வந்து they are settling it out entire amount. அது நீங்க என்ன பண்ணணும், ஸ்மார்ட் பர்சன் அப்படின்னா அந்த அமௌண்ட் எடுத்துட்டு 1 கோடி ரூபாய் வருதா, அந்த செலவு எல்லாம் முடிஞ்சதா, மத்த எடுத்துட்டு நம்ம செலவு பண்ணக்கூடாது. அதை எடுத்துட்டு 36 டிசீசஸ் வந்து எல்லாமே எல்லாருக்குமே வந்து 36 வராது, ஏதாவது ஒண்ணுதான் வரும். அதுவும் 100ல ஒருத்தங்களுக்கு 2 touch wood, it should not come anywhere. But it is like நம்ம ப்ரொடெக்ட் பண்றோம். it is not in our control. என்ன டிசீஸ் எப்ப வரும், என்ன நம்மள வந்து என்ன பண்ணும் அப்படினது வந்து we don't have any idea. நம்ம கண்ட்ரோல் இருக்கிற விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு we can just keep it aside. இப்போ ஒரு மொபைல் வாங்குறோம் அப்படின்னா, மொபைல் நம்ம கீழே போட்டு உடைக்கிறோம்னா நம்ம வந்து அதுக்கு இன்சூரன்ஸ் பண்றோம், அதுக்கு மேல வந்து கிளாஸ் கார்டு எல்லாம் வந்து நம்ம போட்டு சேஃப் கார்டு பண்றோம். இல்ல நம்ம வந்து எவ்வளவு பொறுப்பா பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் ஸ்டில் நம்ம வந்து மொபைல் வாங்கணும்னா முதல் வேலை அதுக்கு மேல ஸ்கிரீன் கார்டு போட்டு அதுல வந்து ஒரு வழி பண்ணிட்டு அதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம மொபைல் கார்டுல இருந்து வெளியில இறங்குவோம். பட் நம்ம வேல்யூ என்ன, எப்பாவது நம்ம பத்தி நம்ம யோசிச்சிருக்கோமா? we are more value than mobile, but nobody will think about it. Human life is more than value of mobile, car, materialistic things ஓட நம்ம வந்து ரொம்ப ப்ரொடக்டிவ். ஸோ அந்த விஷயம் வந்து we always keep it in our mind and take a first step. கார் இன்சூரன்ஸுக்கு வந்து 10,000 ரூபாய் கட்டி 4 லட்சம் ரூபாய் கார் வேல்யூ தெரியும். பட் உங்களோட வேல்யூ எவ்வளோ ஃபேமிலிக்கு? டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து மஸ்ட். ஏன்னா இந்த கான்செப்ட் வந்து இந்தியால இல்ல. டேர்ம் இன்சூரன்ஸ் ஃபாரின்ல இன்சூரன்ஸ்னால டேர்ம் இன்சூரன்ஸ் தான். நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குன்னா, அதுல இருந்து ஏதாவது ரிட்டர்ன் வருமான்ற மாதிரி இருக்கு. தட் இஸ் டிஃபரெண்ட். இது we clearly understand. இந்த பாயிண்ட் என்னன்னா, so there are so many things. நம்மளோட மைண்ட் செட்டுக்கு ஏத்த மாதிரி தான் கம்பெனிஸும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் நம்ம இந்தியன் மைண்ட் செட் எப்படின்னா, நான் இன்னைக்கு 1 ரூபாய் போட்டேன்னா எனக்கு நாளைக்கு 20 ரூபாய் வருமா, எல்லாமே வந்து நம்ம சேவ் பண்றதும் அப்படியே தான் யோசிக்கிறோம். நம்ம வந்து பிசினஸ் பண்ணும்போது கூட அதே மாதிரி தான் யோசிக்கிறோம். பிசினஸ் வந்து பிசினஸ், சேவிங்ஸ் அப்படின்றது வந்து சேவிங்ஸ், இன்சூரன்ஸ் அப்படின்றது இன்சூரன்ஸ். இப்போ நம்ம காருக்கு ஒரு இன்சூரன்ஸ் பண்றோம், நம்ம காருக்கு வந்து 1 வருஷம் ஃபுல்லா நமக்கு எந்த அடியும் வாங்கல, அது நல்லா தானே இருக்கு. பட் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் நமக்கு என்ன திருப்பா கொடுக்குறான்? திருப்பி நம்ம 2 இயர் செகண்ட் இயர் ரெனியூ பண்றோம் இல்ல. பட் அந்த காருக்கு வந்து நமக்கு தெரியறது, ஐயோ காருக்கு வந்து அடிப்பட்டாதான் நமக்கு காசு, இல்லைன்னா அவன் காசு தர மாட்டான்னு. பட் நம்ம ஹியூமன் லைஃப்க்கு ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது ஏகப்பட்ட கேள்வி கேட்போம். நம்ம எனக்கு காசு தருவீங்களா, ஏன் தர மாட்டேங்கிறீங்க, நான் என்னோட காசெல்லாம் வேஸ்டா தானே போகுது. பட் நம்ம கார் மட்டும் ஒரு 10 வருஷம் ஓட்டுறோம், 20 வருஷம் ஓட்டுறோம்னா 20 வருஷத்துக்கு நம்ம இன்சூரன்ஸ் பே பண்ணிட்டே இருப்போம். 25,000 ரூபாய் இருந்தாக்க 2 முடி நம்ம கொடுத்துருவோம். ஏன்னா அந்த கிளாஷ் போனஸ் வரும், அந்த போனஸ் வரும் சொல்லுவோம். பட் நம்ம வேல்யூ அப்படின்றது வந்து எப்போ நம்ம தெரிஞ்சுப்போமோ then only we can able to realize all these concepts. பட் கோவிட் வந்த அப்புறம் நிறைய பேர் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. பட் only 4% has been increased, not 100%. அதே நீங்க யுஎஸ் எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் இல்லாம விசா கூட தர மாட்டான். இப்ப நம்ம கார் அதுக்கு ஒரு ரீசன், நம்ம இன்சூரன்ஸ் போகாததுக்கு ரீசன் வந்து கிளைம் ப்ராசஸ் வந்து ஈஸியா இல்லல்ல. ஒன்னு. செகண்ட் திங் வந்து கிளைம் வந்து இப்போ ஈஸியா கிளைம் இல்ல வந்து அப்படினா ரிஜெக்ட் பண்றத நிறைய பார்க்கறாங்க. அதான் சொல்றேன், அது எதுக்கு ரிஜெக்ட் பண்றோம் அப்படின்னா இதுதான் விஷயம். இப்போ நம்ம வந்து இன்சூரன்ஸ் எடுக்கும்போது நம்ம எல்லாம் ஹைட் பண்ணிடுறோம். ஆல்ரெடி அந்த அவருக்கு வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ணிருப்பாங்க, எனக்கு வந்து பைபாஸ் சர்ஜரியே நடக்கல அப்படின்னு சொல்லுவோம். இல்ல எனக்கு ஆல்ரெடி சுகர் இருக்கும் அவருக்கு தெரியும், பட் அவர் டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டாரு. என்னோட கிளைண்ட்டுக்கே வந்து we given 1 crore insurance, பட் அவருக்கு வந்து we before taking an insurance we make him to undergo the test. நாங்க கேள்வி கேட்கும்போது what he said is எனக்கு ஒண்ணுமே இல்ல, I'm very perfectly all right, and also he is a government employee, private central government employee. ரொம்ப பர்ஃபெக்ட்டா பார்த்தா வந்து நீங்க வந்து சொல்லவே மாட்டீங்க ஒரு டயபெட்டிக்னு. அவ்வளோ பர்ஃபெக்டான பர்சன் பார்க்கறதுக்கு, அவ்வளோ ஸ்ட்ரென்த்தா அந்த அந்த மார்னிங் எக்ஸசைஸ் அவரோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் he used to talk to me. he is my long term client. பட் அவருக்கு டெஸ்ட் பண்ண அப்புறம் தான் தெரிய வந்தது he is taking an insulin. அப்ப எவ்வளோ டயபெட்டிக் இருக்கு பாருங்க. பாலிசியை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க.
சில விஷயங்கள் தான் வந்து நம்ம வந்து ஹைட் பண்ண முடியும். இப்ப அந்த ஸ்மோக்கிங், லிக்கர் இதெல்லாம் வந்து நம்ம நார்மல் விஷயங்களை வந்து we cannot identify in a மெடிக்கல் டெஸ்ட். த்ரெட்மில் டெஸ்ட் அது வந்து மேஜரா போகும். இப்போ ஒரு 40 வயசு ஆள் வந்து ஒரு கோடி எடுக்கிறாங்கன்னா அதுக்கு தகுந்த டெஸ்ட் தான் கொடுப்பானுங்க. பட் அந்த 40-35 வயசு ஆளுக்கு வந்து ஆல்ரெடி இப்போ எனி கைண்ட் ஆஃப் இஷ்யூ இருக்கு அப்படின்னா we don't know, like we cannot find out. சில கம்பெனிஸ் எல்லாம் டெலிமெடிக்கல் பண்ணுவாங்க. they used to ask you that like if you have any pre-existing disease இருக்கா, ஏதாவது நீங்க அண்டர்கோ சர்ஜரிஸ் ஏதாவது போனீங்களா அப்படின்னு கேட்டா நம்ம இம்மீடியட்டா சொல்லுவோம். அந்த கால் கட் பண்ணதுக்காக ஒண்ணுமே இல்லைங்க நான் சூப்பரா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். பாலிசி இஷ்யூ ஆன அப்புறம் ஏதாவது கிளைம் செட்டில்மெண்ட் வரும்போது கண்டிப்பா தரமாட்டாங்க. பிகாஸ் யூ ஆல்ரெடி ஹேவ் சம் இஷ்யூஸ் வேர் யூ ஆல்ரெடி ஹைட். ஸோ நம்ம கம்பெனியில பிளேம் பண்ணி பிரயோஜனமே கிடையாது. ஃப்ரம் our side we should be very clear. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிபி இருக்கா சுகர் இருக்காங்கிறது அன்லஸ் அன்டில் நான் போய் டெஸ்ட்டுக்கு போற வரைக்கும் எனக்கு தெரியாது இல்லையா? அப்போ நான் இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறேன், எனக்கு தெரியாது, நான் ஜென்யூனா எனக்கு தெரியாதுங்கிறது எனக்கு இல்லைன்னு தான் சொல்லுவேன் இல்லையா? பட் சுகருங்கிறது அது எனக்கு இன்னைக்கு தெரியாது. ஒன்ஸ் வந்து அது ஷூட்டப் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு அது ரெஸ்பெக்ட் கொடுக்க ஆரம்பிக்கும் உடம்புல. அதுக்கப்புறம் தான் நான் டெஸ்ட்டுக்கே போவேன். இப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எனக்கே தெரியாத இருக்கும்போது ஹவு கேன் ஐ டிக்ளேர் தட்? அதான் அதுக்கு தான் வந்து மெடிக்கல் டேர்ம் இன்சூரன்ஸ்ல வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து they will take you a medical test. அதுதான் நான் வந்து எப்பவுமே என்னோட கிளையண்ட்டுக்கு நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்கு. எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் மெடிக்கல் டெஸ்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் சொல்லல, டேர்ம் இன்சூரன்ஸ் சொல்லல, நார்மல் இன்சூரன்ஸ். நார்மல் நீங்க என்டோமெண்ட் எல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க சார். அக்கார்டிங் டு யுவர் ஏஜ் அந்த மெடிக்கல் கிரிட்டே வந்து சொல்லிடுவாங்க. இப்போ வந்து ஒரு என்டோமெண்ட் பாலிசி எடுக்கிறீங்க, நீங்க ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த 10 டைம் உங்களுக்கு வந்து கவரேஜ் 20 lakhs. பட் உங்களோட ஏஜுக்கு வந்து 60 லட்சம் வரை மெடிக்கல் டெஸ்ட் கிடையாது. 1 crore இப்போ வந்து 1 crore வரை வந்து உங்களுக்கு மெடிக்கல் டெஸ்டே கிடையாது. 1 crore கவரேஜ் நீங்க அந்த ப்ரீமியம்க்கு நீங்க இருக்கு அப்படின்னா ஒரு 10 லட்சம் ரூபாய் கட்டுறாரு அப்படின்னா 10 லட்சம் இன்டூ ஒரு 10 டைம்ஸ் அப்படின்னா 1 crore கவரேஜ். ஸோ அந்த 1 crore நீங்க டச் ஆனாதான் உங்களுக்கு வந்து மெடிக்கல் டெஸ்ட்க்கு கூட்டிட்டு போவாங்க. Below that, whatever irrespective of any cover, there is no medical test is required. அது வந்து IRDA guidelines. அதே நீங்க term insurance அப்படின்னு போனாலே even if you are taking a 25 lakhs or irrespective of 10 lakhs, you have to undergo medical test. இதுல எனக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் சாரி டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கக்குள்ள ஆக்சுவலா எனக்கு வந்து ஒரு 50 lakhs எடுக்கிறதுக்கு விருப்பம் இருக்கு. ஆனா என்னோட சேலரியோட கிரைட்டீரியா பேஸ் பண்ணி எப்படி பண்ணுவாங்க, ஆக்சுவலா சேலரி மாத்திரமே என்னோட இன்கம் கிடையாது. இப்ப என்னோட கிளைண்ட் நான் ஒருத்தவங்கிட்ட பார்த்தேன், அவங்க வந்து 50 lakhs எனக்கு கேட்டாங்க. பட் அவங்க சேலரி கிரைட்டீரியா எனக்கு மீட் ஆகல. எனக்கு வந்து இது செய்த மறுத்துட்டாங்க, முடியாது நீங்க ஒரு 25 to 30 தான் போக முடியும்ன்றாங்க. ஸோ ஒரு பேசிக்கா ஒரு இன்னைக்கு வச்சுட்டு இருக்க சேலரியை வச்சு நான் எப்படி ஒரு எனக்கு லாங் டேர்ம் ப்ரொபோசல் நான் டிசைட் பண்றது? இது எந்த விதத்துல இது ஜஸ்டிஃபைடா இருக்கும்? இதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்றது? குட் கொஸ்டின். ஆக்சுவலி வந்து இதுல வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது கண்டிப்பா இன்கம் ப்ரூஃப் வந்து நம்ம கண்டிப்பா கேட்போம். எதுக்குன்னா இதுல வந்து சில விஷயங்கள் இருக்கு. ஐ டோன்ட் நோ ஹவ் எனக்கு இன்கமே இல்லையே, நான் எடுக்க முடியாதா? இதுல வந்து இல்ல சார், இதுல வந்து இன்கம் இல்ல அப்படின்னு சொல்றதோட உங்க பேங்க்ல வந்து ஏதாவது ப்ராப்பர்ட்டி வச்சிருப்பீங்க, மாசம் ரெண்ட் வந்து ஏதாவது வரும், பிக்ஸ்ட் டிபாசிட்ல ஏதாவது இன்கம் வரும். there are so many people ஹவுஸ்க்கு வந்து நிறைய இன்கம் வருது. இல்ல எனக்கு நிறைய வந்து இல்ல இப்போ ராஜி கேட்ட மாதிரி எனி சோர்ஸ் ஆஃப் இன்கம் எனக்கு கிடையாது, ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் கூட கிடையாது. அப்ப என்ன பண்றது? அப்ப உங்க ஐடிஆர் ரிட்டர்ன்ஸ் பார்த்துட்டு அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. எதுமே இல்ல அப்படின்னா you are not eligible to take for the term insurance. அப்போ மறந்துடுங்க, நான் வந்துட்டு ஒண்ணும் பண்ண மாட்டேன். என்ன பண்ண மாட்டேன்றீங்க? வந்துட்டு டேர்ம் இன்சூரன்ஸ் போட மாட்டேன், போட முடியாது. எனக்கு இன்னொரு பெரிய கொஸ்டின் வந்து ஆக்சுவலா நம்ம வந்து இன்சூரன்ஸ் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்றதுல வந்து ஒரு எக்கனாமிக் லைன்ல இருக்கவங்க, கொஞ்சம் லோயர் லெவல்ல இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா தேவைப்படுது. இப்போ டெய்லி ஒரு டே வெஜிடபிள் வெண்டாரா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்கள்ட்ட ஒரு இன்கம் ப்ரூஃப் நான் எப்படி ஒரு பெர்மனன்ட் கேட்க முடியும்? அவங்களை நான் எப்படி கன்வின்ஸ் பண்ணி அவங்க கேட்கற அமௌண்ட்டுக்கு நான் இதை கொண்டு போக முடியும்? பிகாஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்காக கேட்கிறேன். இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நீங்க ஒரு வெஜிடபிள் வெண்டார் கிட்ட போனா கண்டிப்பா அவருக்கு வந்து இந்த விஷயம் தெரியாது. முதல் விஷயம், அவரு வந்து டெய்லி கேஷ் அண்ட் கேரி தான். he is not maintain any proper accounts. ஓகேங்களா?
ஸோ அவங்கள கிட்ட வந்து நீங்க போய் இன்சூரன்ஸ் இந்த கவரேஜ் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து யூ ஹாவ் டு டேக் லாட் ஆஃப் டைம் டு எஜுகேட் தம். ஓகே, ஸோ அது வந்து அதுவும் மோரோவர் நீங்க அந்த டைம் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அண்ட் உங்களுக்கு வந்து அங்க டைம் வேஸ்ட் தான் அக்கார்டிங் டு மை வியூ. I'm so sorry, நான் இதுல கான்ட்ரோவர்சி இருக்கேன். ஆக்சுவலா என்னோட வெஜிடபிள் ஒரு நாளைக்கு மினிமம் ஈஸியா 3000 ரூபீஸ் கிட்ட பண்றாங்க. பட் அவங்க கிட்ட ஒரு ப்ராப்பர் ரெக்கார்ட் கிடையாது. அவங்க வந்து ஒரு 50 lakhs அதுதான் சொல்ல வரேன். அதுதான் சொல்றேன், நம்ம இந்தியால வந்து நாட் ஓன்லி கிளைம் ரிஜெக்ஷன் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் நிறைய போகாததுக்கு மெயின் காரணம்னா சின்ன சின்ன வெண்டாஸ் இருக்காங்க பாத்தீங்களா, பால் விற்கிறவங்கல இருந்து வெஜிடபிள் விற்கிறவங்க வர கேஷ் அண்ட் கேரி பேசிஸ் தான். அந்த கேஷ் அண்ட் கேரி பேசிஸ் என்னன்னா அவங்களுக்கு வந்து அதோட வேல்யூ தெரியாது. ஒண்ணு ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஏன்னா அவனுக்கு வந்து நாளைக்கு காய்கறிக்கு வந்து கேஷ் கொடுக்கணும், அவனுக்கு எல்லாம் பேங்க்குக்கு போகணும், செக்கு கொடுக்கணும், இந்த ப்ராசஸ் எல்லாம் அவனுக்கு தலைவலி பிடிச்சது. அந்த சிஸ்டம்ல இருந்து நம்ம இந்த சிஸ்டமுக்கு வந்து இந்த பிளாஸ்டிக் கார்டு சிஸ்டம்க்கு வந்து ஹி நெவர் கம். அதுவும் மோடி திருப்பி வேற ஏதாவது ரூல் கொண்டு வந்தாதான் நம்ம வந்து இப்பதான் எல்லாருமே வந்து கூகுள் பே, பேடிஎம் சில கடையில எல்லாம் பாத்துட்டு இருக்கோம். ஐயோ மோடிக்கு நீங்க சஜஷன் கொடுக்காதீங்க ப்ளீஸ். கண்டிப்பா இதெல்லாம் வந்து கொடுக்கணும் சார். அப்பதான் நம்ம வந்து சிங்கப்பூர் மாதிரி ஆகணும்னா there are certain things has to be changed in India. சரி, இப்போ நான் கேட்டதை விட கொஞ்சம் ரிஃபைன் பண்ணி கேக்குறேன். இப்போ வந்து ஒரு ஹவுஸ் வைஃப் இருக்காங்க, அவங்களுக்கு இன்கமே கிடையாது, அவங்களுக்கு கிடையாது டர்ம் இன்சூரன்ஸ் கொடுக்க முடியாது. no house wife cannot eligible to take a term insurance. They cannot. ஹவுஸ் ஹஸ்பண்ட் கிடையாது. இது தெரியல, இதெல்லாம் தான் கொஞ்சம் ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கு. இது எப்படி இல்ல மேடம், இது ஆக்சுவலா எம்ப்ளாய் நீங்க சொல்றது ஃபுல்லா எம்ப்ளாய்க்கு மட்டும் தான் சொல்றீங்க. ஆக்சுவலா இது கிடையாது. பிசினஸ் பீப்பிள் இருக்காங்க, ஓகே, சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. இதுலயே வந்து ஹவுஸ் வைஃப் நீங்க வந்து கம்மியா அதான் அவங்களுக்கும் எடுக்கலாம். இப்ப வந்து அதான் ஹவுஸ் வைஃப் விஷயம் அதான் சொல்ல வரேன். இப்ப ஹவுஸ் வைஃப் அப்படின்னு சொல்றாங்க, பட் அவங்க அப்பா அம்மா வந்து நிறைய ப்ராப்பர்ட்டி வச்சிருப்பாங்க, அந்த ரெண்ட் வந்துட்டு இருக்கும். ஒரு கிளையண்ட்டுக்கு நான் கொடுத்துருக்கேன், she is a housewife, but her IT returns நீங்க பாத்தீங்கன்னா she is getting more than husband-ஓட இன்கமோட ஜாஸ்தியா இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கலாம். Why? Because income proof is mandatory. Either she can able to pay because the company is giving 1 crore of insurance coverage. அவங்க வந்து renewal கண்டிப்பா பே பண்ணாதான் அது லைவா இருக்கும். அவங்க next year வந்து பே பண்ணாம இருந்தாங்கன்னா she won't get any benefit out of it. கவரேஜே வராது. நீங்க வந்து 10 வருஷம் டேர்ம் எடுத்துக்கிட்டு 3 வருஷம் கட்டி விட்டுட்டீங்கன்னா நான் 4வது வருஷம் வந்து அந்த நான் ஏதாவது அன்பார்ச்சுனேட் ஈவென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா you cannot get any claim out of it. அது ஒரு applicable for every insurance தானே. நான் every year பே பண்ணாதான் அது ரெனுவலே ஆக போறது. அப்ப அதுக்கு இப்ப டேர்ம் இன்சூரன்ஸ் இத்தனை ஸ்ட்ரிக்ட்டா வச்சிருக்காங்கன்னு கேக்குறேன். கண்டிப்பா மேடம், இப்ப வந்து அதுக்கு வந்து உங்களுக்கு கவரேஜ் வந்து இட் இஸ் வெரி ஹை இல்லையா? இப்ப அந்த டேர்ம் இன்சூரன்ஸ்ல வந்து உங்களுக்கு 1 crore கவரேஜ் கொடுக்குறாங்க. வேற எங்கேயாவது உங்களுக்கு கொடுக்குறாங்களா? வேற எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. அதுல வந்து உங்களோட இன்கம் வந்து கண்டிப்பா உங்களோட ஏர்னிங் மெம்பர் இருந்தாதான் இந்த டேர்ம் இன்சூரன்ஸே வரும். நீங்க ரேஸ் படம் பாத்திருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இருப்பாங்க, ஃபாதர் வந்து ப்ராப்பர்ட்டி எழுதி வச்சுட்டு போவான், அந்த பிரதர் வந்து செகண்ட் பிரதர் வந்து இவர் பேர்ல வந்து 1 பில்லியன் வந்து இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கும். அந்த பிரதர் வந்து சாவடிப்பான், சத்து போயிட்டானா அந்த 1 crore 50 lakhs வந்து இந்த 2வது தம்பிக்கு வரும். இந்த மாதிரி கிரிமினல் கேசஸ் வந்து we can able to see in a term insurance. அதுக்குதான் இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து ஸ்க்ரூட்டினி பண்ணி இன்சூரன்ஸ் வந்து they just make it into very very mandatory. இந்த இன்கம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இன்சூரன்ஸ் இருக்கு, டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க முடியும். அதே வந்து நீங்க வந்து நார்மல் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா கூட, என்டோமெண்ட் பிளான் எடுக்கணும்னா கூட அதுக்கும் எலிஜிபிலிட்டி கிடையாது. அதுக்கும் நீங்க வந்து எப்படி ஏதாவது காமிச்சாதான் இன்சூரன்ஸே வந்து எடுக்க முடியும். ஹவுஸ் வைஃப்ஸ் இஸ் நாட் எலிஜிபிள் டு டேக் எனி கைண்ட் ஆஃப் நார்மல் இன்சூரன்ஸ் ஆல்சோ. இவங்களுக்குலாம் விஆர்எஸ் ஆப் பண்ணவங்களுக்கு விஆர்எஸ் கிடைக்கலாம் சார். ஏன்னா அவங்களுக்கு இன்கம் இருக்கும்ல, பென்ஷன் இருக்கும் இல்லையா? பென்ஷன் கிடையாது. எனக்குலாம் பென்ஷன் ஒரு பே ஸ்லிப் வச்சிருக்கணும், இல்லனா ஐடி ரிட்டர்ன் பண்ணிருக்கணும். இதுதான் மட்டும் தான் இன்சூரன்ஸ்ங்கிறது வந்து புரிய வச்சிட்டாங்க. மேண்டேட்டரி. ஐடிஆர் இருந்தா போதுமா? ஐடிஆர் 0 ரிட்டர்ன்ஸ் இருந்தா 0 ரிட்டர்ன்ஸ் கிடையாது சொல்றாங்களே தந்தல். ஆனா இந்த கான்செப்ட் வந்து அக்செப்ட் பண்ணல. எனக்கு வந்து ஆக்சுவலா எனக்கு வந்து அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கு. என்னோட பே ஸ்லிப் ஒரு 30,000 தான் இருக்கு. நான் ஒரு 50 lakhs எடுக்கணும்னு நினைச்சேன். எனக்கு எலிஜிபிலிட்டி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. உங்களால உங்களோட சாலரிக்கு 25 தான் போக முடியும். ஆனா அந்த கிளைண்ட் வந்து எனக்கு 50 lakhs தான் வேணும்னு சொல்றாங்க. அப்ப நான் எப்படி வந்து கொடுக்க முடியாது.
கொடுக்க முடியாது. ஏன்னா அவரோட சேலரிக்கு வந்து அதுதான் எலிஜிபிலிட்டி. அதுக்கு மேல வேணும் அப்படின்னா either he has to increase the salary. நாளைக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது சேலரி இன்க்ரீஸ் ஆகும்போது he can increase his coverage. பட் இன்னைக்கு வந்து அவரோட 30,000 ரூபாய் என்னங்க வெல்சிஸ்டருக்கு ஒரு கிளையண்ட் போயிடுச்சு. செந்தில் எல்லா கிளையண்ட்டும் எனக்கு வராங்க இங்க பாருங்க. இல்ல எனக்கு எப்படினாலும் கிடையாது. சீரியஸா இந்த பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணேன். என்னோட ஆபீஸ் கலீக்ஸ் நான் ரெஃபர் பண்ணி அவங்க கேட்டு 50 lakhs கொடுத்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப கன்வின்ஸ் ஆகி அப்புறம் 25 lakhs தான் நாங்க எடுத்தோம். அதுக்கு தான் இந்த salary மட்டுமே பேஸ் பண்ணி இந்த ஒரு கான்செப்ட் எப்படி இங்க இன்சூரன்ஸ் ஆபீசர்ஸ் வைக்கறாங்க. அது கொஞ்சம் கான்ட்ரோவர்சியா தான். ஏன்னா உங்களுக்கு வந்து இல்ல மேடம், அது வந்து ரெனியூவல் கண்டிப்பா பே பண்ணணும். அது ரெனியூவலுக்கு வந்து அவங்க கிட்ட கெபாசிட்டி இருக்கா இல்லையா தான் இந்த இன்கம் ப்ரூஃப். ரெனியூவல் பிரீமியம் வந்து பே பண்றதுக்கு கெபாசிட்டி இல்லாதவங்களுக்கு வந்து how come they will give 1 crore coverage? இது எல்லா இன்சூரன்ஸ்க்கும் இருக்கிறதா எல்லாமே ஒரு ப்ரெடிக்ஷன்ல தான் போட்டு பத்துட்டா. எதுவுமே வந்து அவங்களுக்கு ஒரு கிடையாது, ஒரு சர்டனிட்டி கிடையாது. ப்ரெடிக்ஷன் கிடையாது மேடம், இட் இஸ் மேண்டேட்டரி. கன்வின்ஸ் அப்படின்னா கண்டிப்பா அது கிளையண்ட்டுக்கே நிறைய பேருக்கு தெரியும். இது வந்து இன்கம் ப்ரூஃப் இருந்தாதான் நான் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க முடியும், நான் வந்து சேலரி இருந்தாதான் ஐ கேன் ஏபிள் டு டூ அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு தெரியும். இப்போ மார்க்கெட்ல வந்து தெரியாதவங்களே கிடையாது. பாலிசி பஜார் ஏகப்பட்ட லீட்ஸ் எடுக்குது. எத்தனை பிசினஸ் பாலிசி பஜார் பண்ணிருக்காங்க லாஸ்ட் இந்த கோவிட் 6 monthsல. இல்ல இந்த ஒரே ஒரு இண்டஸ்ட்ரி வந்து இதுதான், இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி தான் செம்மையா பூம் ஆயிருக்கு. பிசினஸ் அந்த அளவுக்கு health insurance and term insurance has been grown up into very high level but not up to the mark according to our population. நமக்கு வந்து US population அவன் ஆசையை மட்டும் இல்ல பயத்தையும் தூண்டணும். இது பயம் இல்ல சார், இது வந்து ஃபேக்ட். சும்மா சொல்றேன். So these are all the கோவிட் facts. டைம்ல வந்து பூம் ஆயிருக்குன்னு சொன்னாங்களா, அதுக்காக சொல்றேன். பூம் ஆயிருக்கு அப்படின்னா அந்த டைம்ல தான் டெத்னா என்னன்னு அவங்க கண்ணுக்கு எல்லார் கண்ணுக்கும் தெரிய வந்தது இல்லைங்களா. நம்ம இங்க வீட்டுல இருந்து வெளியில வராம எத்தனை பேர் நம்ம வீட்லயே முடங்கி கிடந்தோம். ஒருத்தங்களை டச் பண்ணனா கூட we didn't even given a handshake. மாஸ்க் இல்லாம வெளியில போனது கிடையாது. காய்கறில இருந்து எல்லாமே கழுக ஆரம்பிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் அந்த கழுகிறது அப்படின்றது வந்து பெரிய ஹேபிட்டாவே இல்ல. கோவிட் வந்து கழுகிறது, கால் கழுகுறதுல இருந்து கை கழுகுறதுல நீட்னஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துச்சு. we are all become a hygiene now. இப்போ உங்களுக்கு அதே ஒரு அட்வர்டைஸ்மென்ட் ஆயிடுச்சுல, இப்போ உங்களுக்கு அத வெச்சு இப்ப நிறைய விளம்பரம் வந்துச்சு. உங்களுக்கு காய்கறி கழுவுறதுக்கு கோவிட் வெச்சிட்டா. ஆமா, இப்போ காய்கறி கழுவுறதுக்கு இப்போ அது ஒரு நானே வந்துச்சு. அத வெச்சு பின்ன உங்களுக்கு absolutely சார். மக்கள் வந்து என்னென்ன மார்க்கெட்ல வந்து என்னென்ன புது வியாதி வருதோ அதுக்கேத்த மாதிரி டாக்டர்ஸ் வந்து ஸ்பெஷலைஸ் ஆகுறாங்க. அதுக்கேத்த மாதிரி தான் ஹாஸ்பிட்டல்ஸ் வருது, அதுக்கேத்த மாதிரி தான் ப்ராடக்ட்ஸ் வருது. பட் அதுக்கேத்த மாதிரி நம்மளும் ப்ராடக்ட் பண்ணிட்டு தான் ஆகணும், வேற வழி கிடையாது. தட் இஸ் வாட் கெட்டதே ஒரு நல்லது ஆக்சுவலா. கரெக்ட். நல்ல ஹாபிட்ல வந்துது. தயவுசெய்து நம்ம குழந்தைக்கு இப்ப சொல்லிடுறோம், கெட்டதே ஒரு நல்லது. பத்மஜா, நீங்க வரும் இது மாத்திரம் பண்ணிட்டு இருக்கீங்களா? வேற ஏதாவது என்னென்ன சர்வீசஸ் நீங்க ப்ரொவைட் பண்றீங்க? I am doing all kind of services in finance, madam. Like kind of like enna solradhu mutual funds, financial planning is a basic thing. ஒரு client வராங்க அப்படினா first வந்து அவங்களுக்கு வந்து financial planning first பண்ணுவோம். அவங்க goals வந்து மெயினா focus பண்ணுவோம். So what kind of goals அவங்களுக்கு இருக்கு, எதுக்கு அவங்க சேவ் பண்ணனும்னு நினைக்கிறாங்க அப்படினு first question கேட்டுட்டு தான் அதுக்கு அப்புறம் we'll go to the next level. And அதுல வந்து எங்கெங்க அவங்க சேவ் பண்ணோம். பிகாஸ் சேவிங்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து சில ஐட்டம்ஸ் தான் தெரியும். எங்கெங்க சேவ் பண்ணோம், எந்த மாதிரி கோல்ஸ். இப்போ வந்து ஒரு வாரத்துக்கு வந்து எனக்கு காசு தேவைன்னா காசு நம்ம வந்து SBI அக்கௌண்ட்ல தான் வச்சுட்டு இருக்கோம். பட் அங்க SBI அக்கௌண்ட்ல வந்து நமக்கு கம்மியா தான் ரிட்டர்ன் கிடைக்குது, வேற எங்க வச்சா நமக்கு ரிட்டர்ன் ஜாஸ்தி வருது அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே தெரியாது. அந்த விஷயத்துல வந்து I'll educate them and make them to understand and divert that amount into certain varieties of funds. அந்த மாதிரி I'll do a real estate and I do with the housing loan. I do mutual funds, fixed deposits, PMS, stocks, shares, demat accounts. நீங்க என்ன நேம் பண்றீங்களோ எல்லாமே உண்டு. இந்த எக்ஸிஸ்டிங் போர்ட்ஃபோலியோ நீங்க ரிவைஸ் பண்ணி இது பண்ணி சஜஸ்ட் பண்றீங்களா? இப்போ என்கிட்ட ஒரு போர்ட்ஃபோலியோ, என்னோட எக்ஸிஸ்டிங் போர்ட்ஃபோலியோ நீங்க ரிவ்யூ பண்ணி எனக்கு பெட்டர் சஜஷன்ஸ் கொடுப்பீங்களா? அப்படி நான் ஒரு பெட்டர் சஜஷன் போகல எனக்கு என்ன மாதிரி ஒரு விர்ச்சுவல் லாசஸ் இருக்கும்? இப்போ ஆக்சுவலா ஒரு 3 4 lakhs நான் வச்சிருக்கேன்.
எனக்கு அது ஆக்சுவலா இப்ப எல்லாமே விர்ச்சுவல் லாஸ்ல இருக்கு, எல்லாம் மைனஸ்ல இருக்கு. சோ இப்ப அந்த ரெவ்யூ பண்ணி இப்ப பெட்டரா எனக்கு எதுல நான் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா அந்த மாதிரி நான் ஒரு பிளான்ல இருந்து இன்னொரு பிளான் மூவ் ஆகல. எனக்கு வேற மாதிரியான விர்ச்சுவல் லாசஸ் என்ன இருக்கு? இப்போ வந்து 3 to 4 lakhs நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா மெயின் திங் அந்த 3 to 4 lakhs நீங்க வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? வாட் இஸ் யுவர் கோல் ஃபார் நெக்ஸ்ட் 1 week, 10 days, 15 days, 1 month, 1 year, 4 years, 5 years? அது ஃபர்ஸ்ட் ஒரு அஜெண்டா நீங்க சொல்லுங்க. அதுக்கேற்ற மாதிரி I'll advise you and you can take it forward. ஒரு ஷார்ட் டேர்ம்னா அதுக்கு தகுந்த ஒரு சேவிங்ஸ் இருக்கு, ஒரு லாங் டேர்ம்னா அதுக்கு ஒரு சேவிங்ஸ் இருக்கு, ஒரு மிட் டேர்ம்னா ஒரு அதுக்கு தகுந்த ஒரு சேவிங்ஸ் இருக்கு. இட் இஸ் நாட் அ சேவிங்ஸ், ஐ கேன் சே இட் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நம்ம சேவிங்ஸ் அப்படின்னா ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா we are always into a narrow mind where we are always see into fixed deposit. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பட் ஃபிக்ஸ்ட் டிபாசிட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கூட நிறைய குறைஞ்சிச்சு. அதுல வந்து நிறைய டாக்ஸ் டிடக்ட் ஆகி தான் பேலன்ஸ் அமௌண்ட்டே வந்து we are getting in our hand. அது இன்ஃப்ளேஷன் ரேட் நம்ம கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் அப்சல்யூட்லி அ லாஸ். இந்த ஒரு கனெக்டிவிட்டியே வந்து நிறைய பேருக்கு தெரியாது. சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து they are just paying a huge income tax unnecessarily. ஸோ அந்த ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங்ல வந்து மேஜர் அஜெண்டா வந்து அதுதான் we have to look into it. சோ நீங்க எங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கா இந்த மாதிரி ஒரு பண்ணுங்களேன். எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஜெனரிக்கா இப்போ ஒரு காமன் ஒரு 10 பாயிண்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நீங்க ஒரு ஸ்பெசிஃபிக் பிளான்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற ஒரு 5-6 லிஸ்ட் பண்ணீங்கன்னா just we can create awareness இல்லையா? அது மாதிரி இது வந்து இதுல வந்து எப்படின்னா if anybody is interested that like they just want to have a basic financial planning அப்படின்னா I am ready to give that. I just need their monthly expenses, அவங்களோட date of birth, family if they have a children அப்படின்னா அவங்களோட children name and their age, so and husband name and age. அது கொடுத்துட்டீங்கன்னா I can just give you a PDF format what kind of goals you have to have. அது ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களோட சைல்டு இருந்துச்சுன்னா சின்ன குழந்தையா அப்படின்னா அவங்களோட ஹையர் எஜுகேஷனுக்கு எவ்வளவு தேவைப்படும், இன்னைக்கு அது வந்து இன்னைக்கு நீங்க எவ்வளவு வச்சிருக்கீங்க அந்த விஷயம் வராது, நீங்க எவ்வளவு சேவ் பண்ணோம் அப்படின்னா ஒரு கான்செப்ட்ல தான் பேசிக் நம்ம அது போவோம். அதுக்கப்புறம் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் லைக் ஹவு மச் யூ ஹேவ். அது 1-to-1 செஷன்ல தான் யூ கேன் கெட் அ பெட்டர் கிளாரிட்டி. ஏன்னா எல்லாருக்குமே வந்து எல்லாமே சூட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஒரு கடைக்கு போறோம் அப்படின்னா நான் XXL இருப்பேன், இன்னொருத்தவங்க வந்து மீடியம்ல இருப்பாங்க, இன்னொருத்தவங்க வந்து லார்ஜ்ல இருப்பாங்க. ஸோ எனக்கு லார்ஜ் போடணும் அப்படின்னு ஆசையா இருக்கும், பட் நான் வந்து XXL. அது எனக்கு மேடம் எனக்கு ஒரு டவுட், எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கு, அத மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ்னா நத்திங் பட் சார் இப்போ வந்து ஒரு 6 மாசத்துக்கு வந்து நம்ம வேலைக்கு போகல அப்படின்னா நமக்கு பேக்கப் ஏதாவது இருக்கா அப்படின்னா நிறைய பேக்கப் வந்து யாருக்குமே கிடையாது. பேசிக்கலி நம்ம எண்ட் ஆஃப் த சேலரிடு பீப்புள் பேசிக்கலி பார்த்தோம்னா 10-15ஆம் தேதி இஎம்ஐ எல்லாம் முடிச்சுட்டு காலியா இருக்கும் அக்கௌண்ட். 300 ரூபாய் இருக்கிறது தடுமாறுவாங்க. பிகாஸ் ஐ ஃபேஸ் தட் இஷ்யூஸ். தட் இஸ் ரீசன் ஐ எம் ப்ராக்டிகலி டாக்கிங் அபவுட் திஸ். நான் வேலைக்கு போகும்போது இதுதான் சிச்சுவேஷன். ஸோ 10ஆம் தேதி இஎம்ஐ எல்லாம் முடிஞ்சிடும். 15ஆம் தேதி வீட்டுல காய்கறி கேட்டாங்கன்னா தடுமாறுவோம். என்னடா அதுக்குள்ள காய்கறி முடிஞ்சதா அப்படின்னு கேட்போம். ஸோ அதுக்காக தான் நம்ம வேலைக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி என்ன இருக்கோ அந்த ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 6 மாசத்துக்கு சேர்த்து வச்சுக்கிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 30,000 ரூபாய் மாச சம்பளம் அப்படின்னா 30 × 6 1,80,000 ரூபாய். இந்த 1,80,000 ரூபாய் வந்து எடுத்துட்டு யூ கேன் கீப் இட் அசைட். I mean sorry 1,80,000 ரூபாய் அப்படின்றது per year into multiplied with 6 monthsக்கு வந்து you can calculate and keep it aside. அந்த எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் வந்து தயவு செஞ்சு நீங்க வந்து உங்களோட சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல வச்சிடாதீங்க. நம்ம கை வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும் எப்பப்பெல்லாம் அந்த காசு எடுப்போம்னு சொல்லிட்டு. அது நம்ம மைண்ட் செட். ஏன்னா சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல இருந்தா எங்க போனாலும் இருக்குல்ல அப்புறமா பாத்துக்கலாம். ஹியூமன் டெண்டன்சி. அது உங்களோட பிரச்சனை கிடையாது, எல்லாரோட மைண்ட் செட்டும் அப்படிதான். அதுக்குதான் லிக்விட் ஃபண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது நீங்க தயவு செஞ்சு அது வந்து யாருமே தொடவே முடியாது. அந்த கண்ட்ரோல் எல்லாம் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் செக்மெண்ட்ல தான் இருக்கும். அதுவும் லிக்விட் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து நீங்க சேவிங்ஸ் பேங்க் அக்கவுண்ட்ல அவங்க 2% தராங்க அப்படின்னா லிக்விட் ஃபண்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு ஒரு 3.5% வரும். மோர் தேன் ஒரு 1.5% எக்ஸ்ட்ரா வந்து இந்த ஒரு லிக்விட் ஃபண்ட்ஸ்ல வரும். அதனால நீங்க வந்து அதுல சேவ் பண்ணதுனால நீங்க எப்படி எஸ்பிஐ அக்கவுண்ட்ல நீங்க வித்ட்ரா பண்ண முடியுமோ அதே மாதிரி ஒரு 1 வீக் கழிச்சு தான் வித்ட்ரா பண்ண முடியும். அதுவும் நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து யூ ஹாவ் டு டெல் மீ. இஃப் ஐ ஆம் டேக்கிங் யுவர் ஃபண்ட்ஸ் ஆப்ரேட் பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து மணி வேணும் மேடம் நாளைக்கு அப்படின்னா ஒரே ஒரு லிங்க் வந்து உங்களுக்கு மெயில்ல அனுப்பிச்சிடுவேன். அதை நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்களா வித்தின் நெக்ஸ்ட் டே யூ வில் ரிசீவ் இன்டு யுவர் அக்கவுண்ட்.
சூப்பர். ஓகே ஓகே ஓகே. இது வந்து கண்ட்ரோல் இருக்கும். சோ நம்ம எஸ்பிஐ அக்கவுண்ட்ல வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கீங்களேன், பட் உங்களுக்கு லைவா தெரியும் உங்க காசு எங்க இருக்கு, என்ன பண்ணுது, எவ்வளவு இருக்கு, அந்த விஷயங்கள் எல்லாம் யூ கேன் ஏபிள் டு see லைவ்லி. பட் யூ கேன் நாட் வித்ட்ரா. இதுக்கெல்லாம் ஏடிஎம் கார்டோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அதுக்கு வந்து வர்ச்சுவல் கனெக்ஷன் தான். அதனால என்ன ஆகும்னா, நாளைக்கு நம்ம வந்து இன்னொரு வேலைக்கு தேட போறோம் அப்படின்னா தாராளமா நம்ம வந்து இன்னொரு நல்ல ஆஃபர் வரும்போது நம்ம இந்த வேலையை விட்டுட்டு அந்த வேலைக்கு போகலாம். ஏன்னா நமக்கு பேக்கப் இருக்கு. பீப்புளா நம்ம வந்து இன்னொரு வேலை தேடலாம். அதே மாதிரி ஒரு பிசினஸ் பண்றவங்க வந்து ஒரு 6 மாசத்துக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் பேக்கப் வச்சுக்கணும் அப்படின்னா they can even keep it a working capital as a backup. ஸோ அதுக்கு வந்து இந்த செக்மெண்ட் வந்து இட் would be very helpful. பட் நிறைய பேருக்கு வந்து இந்த எமர்ஜென்சி ஃபண்ட், லிக்விட் ஃபண்ட்ஸோட ஒரு அந்த ஒரு எஜுகேஷனே கிடையாது. they don't have an awareness. ஹலோ மேம், டெத் பெனிஃபிட்ஸ் வந்து இப்போ மோடி ஸ்கீம்ல இருக்குது இல்லையா, 2 lakhs. சத்தமா சார் கொஞ்சம் புரியல சார் அசோக் சார் நீங்க சொல்றது. டெத் பெனிஃபிட் அந்த 2 lakhs மோடி ஸ்கீம்ல இருந்தது இல்லையா? ஆமாங்க சார். அது வந்து இதுவரைக்கும் யாருக்கு கிளைம் ஆயிருக்கா? அது என்ன ப்ரொசீஜர்? அதான் சார், இப்போ வந்து அது பீப்புள் இன் பிலோ பாவர்ட்டி லைன், பிபிஎல் பீப்புள் வந்து நிறைய பேர் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த பிபிஎல் பீப்புள் வந்து ஹூ ஆர் ஆல் ஹேட் அன் எக்ஸ்பைர்டு, கண்டிப்பா அது வந்து கொண்டு போய் சேர்ந்துச்சு. பிகாஸ் அந்த மோடியோட பிளான் வந்து இட் இஸ் லிங்க் வித் எல்ஐசி தான். அந்த இன்சூரன்ஸ் வந்து கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் தானே சொல்றீங்க, 12 ரூபாய் இன்சூரன்ஸ். ஸோ அது வந்து இட் இஸ் லிங்க் வித் அன் எல்ஐசி, அந்த மோடியோட இன்சூரன்ஸ். ஸோ அது கண்டிப்பா லைவ்ல இருக்கு சார். பட் அந்த 2 லட்சம் இருக்கணுமா? அது எல்ஐசி இல்ல சார், அது பேங்க்குக்கு போனாலே they will guide you. போஸ்ட் ஆஃபீஸ் அண்ட் பேங்க்ல தான் you can able to get that. பட் அதுக்கு வந்து there is a lot of இது ப்ராசஸ் வந்து ரொம்ப பெருசு. அது இப்ப ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 2 இயர்ஸ் ஆச்சு, அதனால வாங்க முடியல அவங்க வைஃப்னால. ஓகே ஓகே. அது மாதிரி ஏதாவது கிளைம் ஆயிருக்கா? கிளைம் ஆயிட்டு இருக்கு சார். அதுல ஏதாவது அந்த கிளைம் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா either you can connect with the post office people or the bank people. ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த மோடி இன்சூரன்ஸ் எல்லாம் they only selling it. I mean they can only operate. வேற யாரும் வந்து இதுல வந்து they could not able to do. Now in வேணும்னா I can able to check it out. உங்களுக்கு you can just provide me details. I can just check with my other people. எனக்கு நான் people இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டுட்டு வேணும்னா உங்களுக்கு சொல்றேன். இல்ல இப்ப ஆனா ஆக்சுவலா நியூவா இப்ப அது யாரும் எடுக்க முடியாதுன்ற மாதிரி வச்சிருக்காங்க இல்லையா? அப்ப அந்த அனௌன்ஸ் பண்ண பீரியட்ல தான் எடுக்க முடியும், இப்ப யாரும் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மையா? எடுக்கிறாங்க. பட் அதோட ப்ரொசீஜர்ஸ் வந்து நிறைய அவேர்னஸ் வந்து வெளியில தெரியாது. நானே எடுக்கல ஆக்சுவலி சொல்லணும்னா. 12 ரூபாய் தானே எடுக்கலான்னு பார்த்தேன். அது ஏகப்பட்ட ப்ராசஸ். அதுக்கு நம்ம பேசாம நம்மளே டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு 1000 ரூபாய் பே பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா 2 லட்சம் ரூபாய் அவர் கொடுக்கறது அப்படின்னு சேவிங்ஸ் சொல்லுங்க, அதுல இன்வெஸ்ட்மென்ட் அடங்கும். ஆமா கண்டிப்பா சார். அதான் 50 30 20 அப்படின்றது வந்து ஒரு ரேஷியோ. இப்போ வந்து ஒரு 100% வேணும் அப்படின்னா நம்ம மெயினான சேலரி வந்து ஒரு 100% நம்ம கையில இருக்கு. ஒரு 100 ரூபாய் கையில இருக்குன்னா அதுல 20 ரூபாய் நீங்க சேவ் பண்ணணும். 50 ரூபாய் வந்து நம்ம எக்ஸ்பென்சஸ் நம்ம பண்ணுவோம். 30 ரூபாய் அப்படின்றது வந்து நம்ம லக்ஸரினா இப்போ அமேசான்ல வந்து அமேசான், பிளிப்கார்ட் எல்லாம் வந்து ஒரு சீசன் சேல் போடுவாங்க. நமக்கு தேவையில்லைன்னா கூட நம்ம புக் பண்ணிடுவோம். அதுதான் லக்ஸரி இப்போ இன்னைக்கு இருக்கிற சினாரியோ. கரெக்ட்டா? அந்த 20% சேவிங் சொல்றீங்க இல்லையா, அந்த சேவிங்ஸ்ல இன்வெஸ்ட்மென்ட்டும் அதுக்குள்ளே கரெக்ட். இந்த காலத்துல வந்து சேவிங்ஸ் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பிளான்ஸ் தான் இருக்கு சார். அதுல பாத்தீங்கன்னா நீங்க பிபிஎஃப்ல சேவ் பண்ணலாம். ஒன்னு லாங் டேர்ம், அது 15 வருஷத்துக்கு கொஞ்சம் அமௌண்ட். இன்னொரு சேவிங்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க மாசம் எஸ்ஐபி வந்து 500 ரூபாயில இருந்து இருக்கு சில பிளான்ஸ், அதுல நீங்க சேவ் பண்ணலாம். இதுல வந்து எனக்கு 30,000 50,000 வரவங்க தான் வந்து 20% சேவ் பண்ண முடியுமா அப்படி ஒன்றும் கிடையாது. ஈவன் இஃப் யூ ஆர் a salaried person for 15,000 rupees or 10,000 ரூபாய் நீங்க இன்னைக்கு ஏர்ன் பண்றீங்கன்னா யூ கேன் டூ இட். நீங்க 5,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா கூட யூ கேன் டூ இட். அந்த 5,000 ரூபாயில தானே நம்ம எக்ஸ்பென்சஸ் வந்து மெயின்டைன் பண்றோம். நம்ம ஏதோ வந்து 5,000 ரூபாய்க்கு மீறி போறோம் அப்படின்னா அது வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள். நமக்கு ரிஸ்க் அப்படின்றது வந்து இவ்வளவு தூரம் தான் வச்சுக்கணும், நமக்கு மீறி வச்சுக்க கூடாது. நமக்கு மீறி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா we are gone. இப்போ நீங்க இன்வெஸ்ட்மென்ட் கிரிப்டோ கரன்சி நீங்க பண்ணிட்டீங்களா இல்ல அது கிரிப்டோ கரன்சி? புரியல சார். கிரிப்டோ கரன்சி
கிரிப்டோ கரன்சி ஐ ஒன்ட் அட்வைஸ். அது நீங்க பண்றது இல்ல இல்லையா? அது நீங்க ரெஃபர் பண்றது நோ ஐ ஒன்ட் ஈவன் அட்வைஸ். கிளாரிட்டி இல்ல. ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸரா நீங்க எப்படி இப்ப இந்த கரண்ட் லாசஸ் விர்ச்சுவல் லாசஸ்லாம் எத்தனை வருஷம் ஆகும் ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரு ப்ரெடிக்ட் பண்றீங்க? ஜிடிபி எக்கானமி கேக்குறீங்களா? நம்ம எக்கானமி வந்து நல்லா தான் இருக்கு மேடம். நம்ம எக்கானமி ஒன்றும் டவுன் ஒன்றும் ஆகல. நீங்க கார் சேல்ஸே வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து உங்க கார் சேல்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா வெளியில people are buying a car is a very high. மாருதி வந்து 60%, 60.2% சேல்ஸ் போய்கிட்டு இருக்கு. Volkswagen இப்ப அதுலயே நமக்கு தெரியும் ஆளுங்களை கிட்ட வந்து காசு இருக்கா இல்லையா, எக்கானமி வந்து டவுனா இருக்கா இல்லையா. அதெல்லாம் வந்து சும்மா ஜார்கன்ஸ். வெளியில வந்து இட் இஸ் ஐ வாஷ் டாக்ஸ் தான். நம்ம இந்தியால வந்து பணம் இருக்கு. பணம் இல்ல அப்படின்றது வந்து இந்த டெய்லி கூலிக்காரங்க இருக்காங்க பாத்தீங்களா, தட் பீப்புள் ஓன்லி ஸ்ட்ரகிளிங் அ லாட். ஏன்னா இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இட் இஸ் கான் டவுன், ரியல் எஸ்டேட் லிட்டில் பிட் ஷேப்பிங் இட் அப். ஸோ இந்த எக்கானமி அப்படின்னது வந்து இட் இஸ் டவுன் தான். கம்பேர் டு யூஎஸ் மார்க்கெட்ல கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு டவுன் தான். பட் இட் இஸ் ஆல்ரெடி இன் அ குட் ஷேப். அதனாலதான் மார்க்கெட் வந்து பறக்குது. மார்க்கெட் அப்படின்னது வந்து ஸ்டாக் மார்க்கெட். கம்பெனிஸ் பெர்ஃபார்ம் பண்ணாதானே ஸ்டாக் மார்க்கெட் நல்லா இருக்கும். கம்பெனிஸ் பெர்ஃபார்ம் பண்ணலன்னா எப்படி ஸ்டாக் மார்க்கெட் நல்லா இருக்கும்? எல்லாமே மைனஸ்ல தான் இருக்கு. நம்ம போர்ட்ஃபோலியோ எடுத்து பார்த்தா எல்லாம் மைனஸ்ல தான் இருக்கு. அதான் எப்ப ரெக்கவர் ஆகும்னு நமக்கு என்னோட இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் போட்டதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரே பயங்கர ஒரு 50-60% லாஸ்ல தான் இருக்கு. எல்லாம் பயங்கர விர்ச்சுவல் லாஸ். எல்லாம் சொல்றாங்க விர்ச்சுவல் லாஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி we will discuss privately. ஓகே ஓகே. அத்தலகுண்ட்ல இருந்து ராஜேஷ் பேசுறேன். சொல்லுங்க ராஜேஷ் சார். இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் பத்தி எல்லாம் சொன்னீங்க. இந்த ஒய்ஃப்க்கு போட முடியாது அப்படின்னு சொன்னீங்கல்ல. நான் ஒரு இன்சூரன்ஸ் போட்டேன். எனக்கு வந்து 1.5 கோடி ரூபா எலிஜிபிள் இருக்குன்னு சொன்னாங்க. நான் 1 கோடி ரூபாய்க்கு எனக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டேன். அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு 200 ரூபா மட்டும் நீங்க பே பண்ணுங்க. மந்த்லி 200 ரூபா பே பண்ணுங்க. அதை வந்து உங்க ஒய்ஃப்க்கு அதுல வந்து 50% கவர் ஆயிரும் அப்படின்னாங்க. இப்ப எனக்கு 1 கோடி ரூபாய்க்கு போட்டிருக்கேன். அதுல என் ஒய்ஃப்க்கு வந்து 50%, 50 lakhs கவர் ஆகுது. அதுல என்ன ஆக்சுவலி உங்க நேம்னா எப்படி சார்? லைக் நீங்க வர்க் பண்றீங்களா, பிசினஸ் பண்றீங்களா? நான் வந்து பிசினஸ் வரேன். ஓகே. சோ பிசினஸ்னா கண்டிப்பா உங்களோட ஐடிஆர் ரிட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருந்திருக்கும் இல்லீங்களா? ஆமா. சோ ஐடிஆர் ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து they can merge and give you. ஏன்னா there are certain companies they are giving a merging with a family, husband and wife. அந்த 200 rupees தான் அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி. இட் இஸ் நாட் மோர். அவங்களுக்கு எல்லாம் வந்து ஜாஸ்தியா கொடுக்க முடியாது. எனக்கு பிரீமியமே ரொம்ப கம்மியா தான் இருக்கு. 1500-1600 மந்த்லி அவ்வளவுதான் இருந்துச்சு பிரீமியம். கண்டிப்பா கண்டிப்பா இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்து நல்லா இருந்துச்சு, யூட்டியா இருந்துச்சு. அடுத்து அதான் ட்ரை பண்ணுங்க. அதுவும் ஒன்னு எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். கண்டிப்பா சார். ஏன்னா அதுதான் டேர்ம் இன்சூரன்ஸோட இதுவே வந்து ரொம்ப கம்மியா நம்ம பே பண்ணுவோம். ரொம்ப ஜாஸ்தியான வேல்யூ வந்து இதுல மட்டும்தான் we can able to get. அதே மாதிரி எல்லாருமே போட்டுக்கலாம்ல. இப்ப இருக்கவங்க எல்லாம் அவங்க ஒய்ஃபையும் 50% இன்க்ளூட் பண்ற மாதிரி போட்டுக்கிட்டாங்கன்னா 2 பேருக்குமே கவர் ஆயிடும். அது எல்லாருக்குமே வராது இல்ல சார். அதான் இப்ப வந்து மேடம் சொன்னாங்க, ராஜி மேடம், அவங்க சேலரியே வந்து 30,000 அப்படின்னு வரும்போ அவரோட எலிஜிபிலிட்டியே வந்து 25 lakhs இருக்கு. பட் 25 lakhsல வந்து அவங்களோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ் நீங்க இன்ஃப்ளேஷன் எல்லாம் போட்டீங்கன்னா 25 lakhs இஸ் நத்திங். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு அன்பார்ச்சுனேட் ஈவெண்ட் ஆயிடுச்சுன்னா அந்த 25 lakhs எப்படிலாம் போட்டு அந்த இன்ட்ரெஸ்ட்ல வந்து they want to run the show அப்படின்னா கூட இட் இஸ் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரகிள் தான் போகும் ஒரு லாங் டேர்ம்க்கு. அவங்களோட குழந்தைங்களோட படிப்பாகட்டும், அவருக்கு ஏதாவது இஎம்ஐஸ் இருக்கு, ஹவுசிங் லோன் இருக்கு அப்படின்னா அது வந்து they want to repay, அதெல்லாம் ரீபே பண்ணிட்டு ஒரு செட்டில் டவுன் பண்ணணும். ஒரு வீடு வந்து ரீபே பண்ணணும் அப்படின்னா ஹவுசிங் லோன் வச்சுக்கிட்டு அந்த 10 லட்ச ரூபாய் பண்ணா பேலன்ஸ் வந்து ஒரு 15 லட்ச ரூபாய் தான் இருக்கும் கையில. ஓகேங்களா? சோ அந்த 15 லட்ச ரூபாய் வந்து நம்ம எப்படில போட்டா கூட எவ்வளவு வரும்? ஒரு 6% இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கிட்டா கூட. அப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல ஒன்னு சொன்னீங்க மேடம். அதாவது ஒவ்வொரு ஆளுக்கு வேரியேஷன் போடுங்கன்னு சொல்லி. இப்ப ஃபேமிலியா கூட்டு ஃபேமிலியா இருக்கவங்க எப்படி பண்ணலாம்? இப்ப எனக்கு என் ஒய்ஃபுக்கு என் குழந்தை 2 பேருக்கு நான் போட்டிருக்கேன் ஹெல்த் இன்சூரன்ஸ். எங்க அம்மா அப்பா இருக்காங்க, உங்களுக்கு தனித்தனியா போட்டுக்கிற சொல்றீங்களா? ஆமாங்க சார். எப்பவுமே வந்து பெரியவங்களுக்கு வந்து ரிஸ்க் வந்து ஜாஸ்தி, கரெக்டா இல்லைங்களா? அது வந்து ஓப்பன் டாக். இதுல வந்து ஹைட் பண்ணது ஒண்ணும் இல்லை. நமக்கு வந்து ஏஜ் ஆக ஆக, இது நான் பெரியவங்கன்னு கிடையாது, ஏஜ் ஆக ஆக நமக்கு வந்து நிறைய ரிஸ்க் வந்து ஜாஸ்தி ஆயிட்டா இருக்கும். இட் ஒன்ட் கோ டவுன்.
இல்லைங்களா? ஸோ அதுல வந்து பேரண்ட்ஸ் அப்படின்னு வரும்போ டெஃபினெட்லி யூ நீட் அ மோர் கவரேஜ். அதுவும் இன்னைக்கு இருக்கிற ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் வந்து ரொம்ப ஹை. அது நீங்க குரூப்ல போட்டீங்கன்னா அவங்க ஹார்ட்லி வந்து ஓவராலா உங்களுக்கு வந்து ஃபேமிலி ஃப்ளோட்டர்ல வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் கவர் தருவாங்க, இல்லைன்னா 20 லட்சம் ரூபாய் தருவாங்க. கரெக்டா? நாட் மோர் தேன் தட். அக்கார்டிங் டு மை அண்டர்ஸ்டாண்டிங் 10 லட்சம் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கே 10 லட்சம் தான் கொடுக்குறாங்க. பட் ஐ டோன்ட் நோ அபவுட் த பிரைவேட்ல வந்து இன்னும் கம்மியா தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம குரூப் ஃப்ளோட்டர்ல போனா கூட ஃப்ளோட்டர்ல வந்து ஒரு ஈச் பர்சனுக்கு வந்து குழந்தைங்களுக்கு ஒரு 5 லட்சம் இருந்தாலும் அப்பா அம்மாக்கு வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் இருக்கிற மாதிரியும், நம்ம வயசானவங்க நம்ம கூட வச்சிருக்கிறோம் அப்படின்னா அப்பா அம்மா இல்ல மாமியார் மாமனார் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மோர் தேன் 10 lakhsக்கு வந்து மினிமம் கவரேஜ் இருக்கிற மாதிரி பாத்துக்குங்க. தனியா இருக்கிற மாதிரி. யூ ஷுட் நாட் மிக்ஸ் வித் த ஃபேமிலி. அப்படி இருந்தா கூட யூ கேன் ஜஸ்ட் டேக் இட் செப்பரேட்லி. ஓகே, நல்ல ஐடியா இருக்கு மேடம். பத்மஜா, இப்ப ஆக்சுவலா அந்த டேர்ம் இன்சூரன்ஸோடைய மேக்ஸிமம் கவரேஜ் எத்தனை கொடுக்குறாங்க? 75 70 நிறுத்திருக்காங்களா? இப்ப ஆக்சுவலா ஒரே ஒரு கம்பெனி மட்டும் தான் 75 தாண்டி இருக்கு. ஜெனரிக்கா எவ்வளவு கொடுக்குறாங்க மேக்ஸிமம் கவரேஜ்? 80 மேக்ஸிமம் வந்து 85 ஐசிஐசிஐ கொடுக்குறாங்க மேடம். ஐசிஐசிஐ, ஓகே. மத்த கம்பெனிஸ் எல்லாம் 65 மேக்ஸிமம் 70 முடிச்சிடுறாங்க. 75 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா ஐசிஐசிஐல வந்து 99 இயர்ஸ் கொடுக்குறாங்க. பட் பிரீமியம் இஸ் ரொம்ப காஸ்ட்லி. அதுக்கு வந்து ஆக்சுவலி சொல்லணும்னா டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து நமக்கு 80 எல்லாம் தேவையே இல்லை. I'll tell you an example. நமக்கு வந்து 65 வயசு முடிச்ச அப்புறம் பசங்களை எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். நமக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு? இஎம்ஐஸ் ஏதாவது நம்ம யாராவது நம்மள வந்து கூப்பிட்டு இஎம்ஐ தருவானா, லோன் தருவானா வயசானவங்களுக்கு? ஏன்னா ஏர்னிங் கெப்பாசிட்டி அப்படின்றது வந்து அவ்வளவுதான். அதுக்கு மேல நமக்கு வந்து ஏர்னிங் கெப்பாசிட்டி கிடையாது. ஈவன் தோ இஃப் யூ ஆர் டூயிங் a பிசினஸ், அந்த பிசினஸ்ல வந்து உங்களோட ஐடி ரிட்டர்ன்ஸ் பார்த்தாதான் அவன் தர முடியும். அவன் மோர் ஓவர் இன்சூரன்ஸ் வந்து கண்டிப்பா தரமாட்டான். உங்களோட ஹெல்த் ஃபிட்டா இருந்தாதான் யூ வில் பி எலிஜிபிள். பட் மோர் ஓவர் தி சர்டன் கம்பெனிஸ் தே cannot even give you. பட் 65 வயசுக்கு மேல உங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் தேவையா அப்படின்னா தேவையே கிடையாது. According to my perspective, after 65 you don't have any commitment. 65 வரை போதும். 80 90 100 எல்லாம் they just taking for money concept. அதெல்லாம் வேஸ்ட், நம்மளோட வேஸ்ட் தான். நம்மளோட பணம் இன்வெஸ்ட் வேஸ்ட். பிரீமியம் அது வந்து நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனில வந்து அவங்கள பணக்கார ஆக்குறோம், அவ்வளவுதான். So any doubts, I mean like இதுல வந்து யாராவது HR company HRs இருந்தாங்கன்னா you can give me an opportunity, so I can also give an awareness program to them companiesல. நீங்க ஸ்கூல்க்கே கேட்டிருந்தீங்க ஆக்சுவலா, காலேஜ் ஸ்கூல்ஸ்ல நீங்க குரூப்ல போட்டுருந்தீங்க ஸ்கூல் காலேஜஸ்க்கே சொல்லுங்கன்ட்டு. ஆமா, என்னன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஆரம்பத்துல இருந்தே சொல்லணும். ஒரு விஷயம் இருக்கு, நம்ம வந்து குழந்தைங்களை வந்து படின்னு சொல்லுவோம், மார்க் நல்லா வாங்குங்க அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட்ல இருந்தே நீ படிச்சாதான்டா நீ வந்து எண்ட் ஆஃப் த டே மார்க் நல்லா வாங்க முடியும் அப்படின்னு சொல்லுவோம். ப்ராக்டிக்கலா நீங்க வந்து திருப்பி நமக்கு போடுங்க. அது ஆரம்பத்துல இருந்தே நம்ம சேவ் பண்ணா நம்மளும் நிறைய சேவ் பண்ணி வச்சுக்கலாம்ல. அந்த ஒரு டிஸ்கனெக்ட் தான். நம்ம என்ன சொல்றோமோ அது நம்மளுக்கு ப்ராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் ஆகும். பட் தட் வேர் வி ஜஸ்ட் லூஸ் ஆர் கனெக்ஷன்ஸ். அந்த சின்ன சின்ன விஷயங்கள் மைன்யூட் பண்ணிட்டாலே வி டெஃபினெட்லி கம் இன் டு ரிச்சஸ்ட் பீப்புள் இன் திஸ் வேர்ல்ட். அந்த பாவர்ட்டி அப்படின்றது வந்து இருக்கவே இருக்காது. மிடில் கிளாஸ் அப்படின்றது வந்து கண்டிப்பா சூப்பர் மிடில் கிளாஸ் வரும். அப்பர் மிடில் போய் சூப்பர் மிடில் வரும். எங்களை மாதிரி ஏழைப்பாளைகளுக்கு தான் நீங்க டேர்ம் இன்சூரன்ஸ் தர மாட்டேங்கிறீங்க. அதனால நீங்க சென்னையில இல்லாம நீங்க போய் அவுட் ஆஃப் கண்ட்ரில போய் உட்காந்துருக்கீங்க. நாங்க இருக்கிறோமா, நீங்க தான் இருக்கிறீங்க. அதுல ஏழையா பணக்காரங்களான்னு அதுலயே தெரியறது. இது கண்ட்ரி விட்டு போறது பெரிய விஷயமா? அகதிகளாக தான் வருவாங்க சார். அதெல்லாம் எங்களால முடியாதுல்ல சார். நாங்க தான் சார் பாவங்க. ஆமா, பாருங்க ராஜி மேடம் கூட கரெக்ட்ன்றாங்க. யாருக்கு கரெக்ட்னு சொல்றாங்கன்னு தெரியல. செந்தில் தான். செந்திலோட பேக்ரவுண்ட் வந்து என்னன்னு நமக்கு தெரியும்ல. செந்தில் என்ன பெரிய பேக்ரவுண்ட்? ஃபோர் கிரவுண்டும் சரியில்லை, பேக்ரவுண்டும் சரியில்லை. அவர் ஊர்ல எல்லாம் ஏகப்பட்ட சொத்து வச்சிருக்காரு மேடம். அவர் என்ன சூப்பர் பத்மஜா, எப்படி உங்களுக்கு ஐசைட் இருக்குன்னு தெரியல எனக்கு. அது எப்படி எனக்கு தெரியாது, உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சு?
வடிவேலும் பிருத்விராஜ் மாதிரி அவர் பேர் என்ன வடிவேல் கூட நடிப்பாரு போட்டு வாங்குறது அப்படின்னு. ஆமா பார்த்திபன்யா. எனக்கு ஒரு क्वेश्चन இருக்கு. ரமேஷ் பேசுறேன் பாலக்காட்ல இருந்து. சொல்லுங்க ரமேஷ் சார். வெரி வெரி குட் ஈவினிங். ஐ நோ யூ. நான் உங்ககிட்ட வந்து ரமேஷ் இருக்கீங்களா? என்னடா இருக்கேன் இருக்கீங்களா? இருக்கேன்னா சரி நம்ம அப்புறம் பேசுவோம், நீங்க கேளுங்க. கண்டிப்பா. இல்ல இப்போ மேம் குட் ஈவினிங். என்னோட பையனுக்கு he is just completing 3 years. So அவனோட எஜுகேஷனை keeping in mind, so what kind of things I can do it now? He is completing his 3 years. Okay. What is actually the savings you have, sir? இது வந்து நம்ம தனியா பேசினாதான் பெட்டரா இருக்கும் because this is coming to financial goals. Basically financial goals அப்படினு வரும்போது உங்களோட expenses, உங்களோட income இதெல்லாம் வந்து calculate பண்ணி according to the inflation everything it comes to then I'll connect with you. Sure please always welcome. Ma'am, and also I have one more question. இப்போ இந்த gold investment பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? because my father recently கொஞ்சம் வாங்குனாரு, பட் இப்போ அதுக்கு அப்புறம் டிராஸ்டிக்கா குறைஞ்சிருச்சு. நீங்க மலையாளி தானே சார்? இல்ல நான் தமிழ் தான். நான் வர்க் பண்றது அங்க. ஆனா basically we are from Palakkad, so border. Okay. Border. Okay, fine. இப்போ basically மல்லூஸ் அப்புறம் சில கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள் வந்து செட்டியாஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து கோல்டு அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் மேஜர் கிரைட்டீரியா. இப்போ இன்னைக்கு சினாரியோ பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பத்தி நம்ம தப்பா சொல்லிடலாம், பட் கவர்மெண்ட் வந்து தே ஆர் டூயிங் வெரி குட் கான்செப்ட் ஆஃப் sovereign gold bond. Okay, so compared to buying a physical gold, you can buy a sovereign gold bonds or there is kind of like a ETFs அந்த மாதிரி plans available இருக்கு. So இதனால என்ன உங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா physical goldல வந்து you won't get any return. And one more thing is that like we don't have any kind of security. அதுக்கு வந்து திருப்பி ஒரு லாக்கர் தேடி போகணும், நிறைய கோல்டு வாங்க முடியாது, 60 சவரனுக்கு மேல வாங்க முடியாதுன்னு அது ஒரு பேன் கார்டுல தான் 60 சவரன் வாங்க முடியும்னு கவர்மெண்ட் ரூல் போட்டிருக்கு. இதுல வந்து sovereign gold bondல பாத்தீங்கன்னா you don't have that kind of issues. Number one is that it would be only in a paper இதுதான். ஒரு டிமேட் வச்சிருந்தீங்கன்னா நீங்க டிமேட்ல நீங்க வாங்கிட்டு you can get into that ஒரு டிமேட்ல வந்து you will get what kind of units you purchase and what is a gold rate அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி இருக்கும். அதே வந்து நீங்க கோல்டு என்ன ரேட்டுக்கு இன்னைக்கு வாங்குறீங்க 4000 ரூபாய் per கிராம் அப்படின்னா அதே 4000 ரூபாய் per கிராம் தான் you can get it into a sovereign gold bond. இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா you will be get a 2.5% of return on this in the gold bondல. நீங்க பிசிக்கல் கோல்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாம் போட்டு you have to pay extra. But இங்க வந்து whatever you are buying you don't require to pay any kind of extra cost. Okay, அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா கோல்டு என்ன ரேட் இன்னைக்கு வந்து 4000 ரூபாய் விக்குது அப்படின்னா அந்த 4000 ரூபாய் ரேட்ல தான் நம்ம வந்து வாங்குவோம். நாளைக்கு வந்து 3000 ரூபாய் போகுதுன்னா 3000 ரூபாய் தான். பட் சோஃபார் நீங்க கோல்டு சினாரியோ நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு அம்மா பாட்டி காலத்துல இருந்து எப்பவுமே வந்து அந்த கோல்டு ரேட் வந்து அவ்வளவு தூரம் பேக் போனது கிடையாது. இட் மைட் பி சேஞ்ச்டு only minute. இப்ப இன்னைக்கு 4000 ரூபாய் இருக்கு அப்படின்னா ஒரு 20 ரூபாய் குறையும், 200 ரூபாய் குறையும், நாட் மோர் தேன் தட். இன்னைக்கு வந்து 4000 ரூபாயில இருந்து 3000 ரூபாய் வந்த காலம் பார்த்தோம், 1500 ரூபாய் வந்த காலமும் பார்த்தோம். பட் நாளைக்கு வந்து இந்த கோல்டு வந்து 6000 ரூபாய்க்கு போலாம். நாளைக்கு உங்க பையன் 20 வயசுக்கு வரதுக்குள்ள கோல்டு வந்து டெஃபினெட்லி இட் கோஸ் இன்டு அ டபுள். ஓகே இல்லையா? சோ அந்த ஒரு சினாரியோல வந்து கோல்டு அப்படின்றது வந்து ஒரு போர்ஷன் வந்து நம்மளோட சேவிங்ஸ்ல கண்டிப்பா தேவைப்படும். பட் அது வந்து என்ன ஒரு போர்ட்ஃபோலியோல நீங்க மேனேஜ் பண்றீங்கறதா ஸ்மார்ட்டா பண்றீங்கறதா மேட்டர். ஓகே ஓகே மேம். அதுல ரெண்டு ஆப்ஷன்ஸ் என்னன்னா ஒன்னு sovereign gold bond, other one is a ETF. So இது ரெண்டு ஆப்ஷன்ஸ்ல எந்த ஆப்ஷன் வேணாலும் you can take it. sovereign gold bondல பாத்தீங்கன்னா you don't have a kind of like a immediate liquidity இதுல வந்து பண்ண முடியாது. You have a lock in period for 5 years minimum and maximum 8 years. 5 years கழிச்சிட்டு வந்து நீங்க எடுத்துக்கலாம். நடுவுல வந்து ஏதாவது நீங்க செல் பண்ணோம் அப்படின்னா you can sell it only in a secondary market. Secondary market is nothing but இப்ப வந்து RBI வந்து லான்ச் பண்றாங்க
லைக் செவரன் கோல்ட் பாண்ட் ஒரு சர்டன் பாயிண்ட்ல தான். இப்போ தீபாவளி டைம்ல லான்ச் பண்ணியிருந்தாங்க ஒரு 5 days, அண்ட் அக்டோபர்ல ஒரு வாட்டி லான்ச் பண்ணியிருந்தாங்க, ஜூலைல ஒரு வாட்டி லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ வி டோன்ட் நோ வென் தே வில் லான்ச். ஸோ அந்த லான்ச் பண்ணது கூட ஒரு குறிப்பிட்ட டைம்ல தான். பட் அதுக்கு வந்து மேஜரா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கூட நீங்க வெளியில பார்க்க முடியாது. பிகாஸ் அவேர்னஸ் இஸ் ஆல்சோ வெரி லெஸ். பீப்புள் டசன்ட் ஈவன் ஹேவ் an ஐடியா வாட் இஸ் இட் அப்படின்னது. எனக்கு இன்னொரு क्वेश्चन இப்ப ஆக்சுவலா முடிச்சிடுறேன். இது கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து அதை வாங்கி இஃப் யூ கேன் கீப் இட் அப்படின்னா அந்த 8 years கழிச்சுட்டு வாட் எவர் யூ ஆர் கெட்டிங் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் அ டாக்ஸ் ஃப்ரீ. தெர் இஸ் நோ டாக்ஸேஷன் ஆன் தட். அண்ட் இன்னொரு பியூட்டி என்னன்னா 2.5% இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வந்து இட் இஸ் அ டாக்ஸபிள் அக்கார்டிங் டு யுவர் டாக்ஸ் பிராக்கெட். ஓகே Okay, so that is only the thing, but you will be get a earning. And the gold physical gold la vandu ungalku earnings kedaiyadu, but in the sovereign gold bond la vandu ungalku earnings irukku. So adukku ஏன் நம்ம வந்து போய் physical gold la தேவையில்லாம எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு வாங்கி வைக்கணும்? கரெக்ட் மேம். சொல்லுங்க மேடம். ஆக்சுவலா ஆர்னமெண்டா இருக்கணும் அப்படினா மேண்டேட்டரி ஆர்னமெண்ட்ல we have to go physical gold. அப்ப எனக்கு இதுல ஒரு क्वेश्चन, ஒரு கான்ட்ரோவர்சி இருக்கு. physical gold இருந்ததுனா நான் ப்ளட்ஜ் பண்ண முடியும், எமர்ஜென்சில லிக்விடிட்டி பண்ணிக்க முடியும். பட் எனக்கு இந்த மாதிரி பாண்ட்ல இருந்தா நான் எப்படி லிக்விடிட்டி பண்ண முடியும்? எனக்கு எமர்ஜென்சி நான் எப்படி அத சேவ் பண்ண முடியும்? யா, குட் क्वेश्चन. இதுல வந்து நீங்க வந்து இதுவும் ப்ளட்ஜ் பண்ணலாம் மேடம். சேம் செவரன் கோல்ட் பாண்ட் வந்து நீங்களும் ப்ளட்ஜ் பண்ணலாம். லிக்விடேட் பண்ணோம்னா யூ கேன் ஆல்சோ, அதான் நான் சொல்றேன், நீங்க லிக்விடேட் பண்ணணும்னா செகண்டரி மார்க்கெட் வந்து there are lot of brokers are available outside, you can sell it accordingly. For example, எனக்கு செவரன் கோல்ட் பாண்ட் வந்து பேங்க்ல நான் வாங்கியிருப்பேன், பட் எனக்கு வந்து லிக்விடேட் பண்ணணும். ஏதாவது ஒரு புரோக்கர் நீங்க அப்ரோச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவர் வந்து அங்க யாரு செவரன் கோல்ட் பாண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களுக்கு வந்து அதே ரேட்டுக்கு வந்து வித்துட்டு போறாரு. உங்களுக்கு விக்கவே வேண்டாம், எனக்கு அது இருக்கணும். ஆக்சுவலா நான் ப்ளட்ஜ் பண்ண முடியுமான்றது என்னோட क्वेश्चन. Yeah, you can do that. Definitely. இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கும்? என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன மாதிரி கொடுப்ப? பேங்க்ல இருக்க மாதிரி ஈக்குவல் இன்ட்ரெஸ்டா எப்படி இருக்கும் அது? இப்போ என்கிட்ட ஒரு 50 சவரன் ஒரு பாண்ட் வச்சிருக்கேன், ஒரு 50 சவரன் பாண்ட் வச்சிருக்கேன். இப்போ பிசிக்கல் கோல்டானா எனக்கு எமர்ஜென்சி பண்றேன்னா நான் பேங்க்கு போய் நான் அப்ரோச் பண்ணிக்கலாம், ஒரு மினிமம் இன்ட்ரெஸ்ட்டா நான் இது பண்ணிக்கலாம். பட் இது பாண்ட் நான் எப்படி வந்து ப்ளட்ஜ் பண்ணி நான் இது கேஷ் பண்ண முடியும்? பாண்டுக்கு வந்து there is a receipt. உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ரிசிப்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிமேட்ல ஒன்னு இருக்கு, ஓகேங்களா? அது கொண்டு போய் நீங்க கொடுத்தாலே they will ask you இந்த நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு, அதை நீங்க வாங்குமோ இல்ல tell you that அந்த நம்பர் நீங்க அவருக்கு கொண்டு போய் கொடுத்தீங்கனாலே they can able to operate on it. It's all very transparency, so the banks they can able to give you that. மேடம், குழந்தைகளுக்கு டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி ஷேர்ஸ் ஹோல்டிங் பண்ணலாமா? ஷூர் பண்ணலாமே. அதுக்கு வந்து நீங்க தானே மேஜர் அக்கவுண்டன்ட். ஐ மீன் அவங்க வந்து தே ஆர் லைஃப் அஷ்யூர்ட் மாதிரி இருப்பாங்க. தே ஆர் லைக் மைனர் சைல்டு கீழே வருவாங்க. யூ கேன் பை ஆன் தேர் நேம் அண்ட் ஒன்ஸ் தே டர்ன் இன்டு 18 years it would be automatically goes into their name. ஆனா ஒன்ஸ் நம்ம அதுல பண்ணிட்டோம்னா மறுபடியும் அந்த பாண்டை கேன்சல் பண்ண முடியாது, அப்படிதானே மேடம்? ஒரு தடவை இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டோம்னா 18 வருஷத்துக்கு அப்படியே இருக்கும். அவங்க 18 வயசு ஆகுது. 8 வருஷம் தான். 8 வருஷம். நோ 8 years தான் மேக்ஸிமம் வந்து 5 years. ஐ மீன் மினிமம் 5 years, மேக்ஸிமம் 8 years. 8 years ஆட்டோமேட்டிக்கலி வந்து அக்கவுண்ட் க்ளோஸ் ஆயிடும். க்ளோஸ் ஆகி அந்த அமௌண்ட் வந்து உங்க அக்கவுண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இல்ல மேடம், இப்ப நான் ஒருத்தவங்க சொன்னாங்க எப்படின்னா, குழந்தைக்கு வந்து 1 வயசு ஆகுது, இன்னொரு குழந்தைக்கு வந்து 6 years ஆகுது, 7 years. இப்போ இவங்க பேர்ல நான் வந்து ஒரு 2 lakhs 5 lakhs சொல்லி வருஷம் நம்ம ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர்ஸா வாங்கி அப்படியே அவங்க பேர்லயே டிமேட் ஓபன் பண்ணி ஹோல்டிங் பண்ணலாமா கேக்குறேன். பண்ணலாம். அது அவங்க மெச்சூரி ஆகுறது வரைக்கும் அவங்க ஷேர்ஸ் அப்படியே அதுலயே இருக்குமா அவங்க பேர்லயே? ஷேர்ஸ் இது வந்து மெச்சூரிட்டி கிடையாதே. ஆமா, நீங்க இன்னைக்கு வேணும்னா இன்னைக்கு விக்கலாம், நாளைக்கு வேணும்னா அதான் அது வந்து ஒரு இது சொல்றது. ஆக்சுவலா இப்ப என்னன்னா, நீங்க பாண்ட் எல்லாம் போனீங்கன்னா ஒரு பர்டிகுலர் இயர்ஸ் போனாதான் இந்த ப்ராப்ளம் இருக்கு. ஸ்டாக்ஸ்ல இன்னைக்கு மார்க்கெட் ரேட்ல நீங்க வைக்கணும் வச்சுக்கணும், நீங்க ஒரு 5 வருஷம் கழிச்சு அதை வித்தீங்கன்னா அப்ப என்ன பிரைஸ் இருக்கோ அதுதான் நம்ம கடைக்கு போறது. இல்ல அது நம்ம விற்க முடியாதுல்ல மேடம்? குழந்தைய பேர்ல வாங்குறது நம்ம அப்படியே ஹோல்டிங் அது வைக்க முடியாது, நம்ம விற்க முடியாது. நாமினி அப்படி ஒண்ணு இல்லையே சார். யூ கேன் நோ ஆக்சுவலி குழந்தை பேர்ல வந்து they cannot be a primary account holder இருக்க முடியாது, because they are a minor child. So minor child வரும்போது they don't have an authority to have a stock market or any demat. அதுல வந்து நீங்க தான் prior member-ஆ இருப்பீங்க. வெறும் நேம் மட்டும் தான் you can able to keep up your child. இப்ப ஷேர்ஸ்ல வந்து நம்ம 1 இயருக்கு மேல ஷேர்ஸ்ல ஹோல்டிங் பண்ணும்போது அதுல வர ப்ராஃபிட்டுக்கு வந்து டாக்ஸ் இல்லைன்னு சொன்னாங்களா மேடம்?
ஆக்சுவலி அதுல வந்து வாட் எவர் ப்ராஃபிட் யூ ஆர் கெட்டிங் அதுல இருந்து உங்களுக்கு வந்து 10% டாக்ஸேஷன் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் இருக்கு. லெஸ் தேன் 1 year அப்படின்னா யூ வில் பி அப்ளிகபிள் ஃபார் த ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ். இப்போ நம்ம அது வந்து மேக்ஸிமம் ஒரு 10 years 15 years அது மாதிரி ஹோல்டிங் பண்ணோம்னா அதுக்கு டாக்ஸபிள் எவ்வளவு மேடம் இருக்கும்? கண்டிப்பா 10%. அந்த ப்ராஃபிட்ல 10%. ஓகே, thank you. Yes sir. Any clarifications, doubts? You can connect me separately also if you have any doubts, any queries. And also financial planning உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா I can even give you a basic financial plan free-ஆ கொடுத்துடுறேன். உங்களோட date of birth இந்த ஃபார்மேட்ல நீங்க கொடுங்க. I can just give you a PDF format. And hope I can also, I think நம்ம எல்லாமே வந்து அந்த incremental groupல இருக்கிறதுனால you might know my name and contact number. Yes ma'am. Thank you. Thank you Padmaja. Thank you for your valuable time and valuable Thanks information. for giving me an opportunity. Yes sir. Pleasure. Thank you. Thank you sir. இங்க actually first clarifications. ஐயோ ஃபர்ஸ்ட் குரூப்ல போடுங்களே சொன்னீங்களே அவங்களுக்கு ஆக்சுவலா நான் ஒரு சில்ட்ரன்க்குலாம் குழந்தைங்க ஸ்கூல் குழந்தைங்களுக்கு நான் அவேர்னஸ் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு சோ பை த டைம் ஐ காட் அட்ராக்டட் வித் யூ. அதுக்கப்புறம் தான் நான் உங்கள்ட்ட பேசினது. அப்பவே நீங்க அந்த சொன்னீங்களே சோ வெரி பிகினிங்ல நீங்க அந்த 21 டிசில இருக்குள்ள அந்த மெசேஜ் போட்டீங்க. சோ ஐ வாஸ் டாக்கிங் டு யூ பை த டைம். நீங்க ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. எஸ் என்னன்னா எங்க வீட்ல வந்து என் பசங்க அதுதான் பேசுவாங்க. அவங்க அப்பா ஏதாவது பாக்கெட் மணி கொடுத்தாங்கன்னா நான் எஸ்ஐபி போட்டுடுறேன் அப்படின்னுவோம். பிகாஸ் ஐ யூஸ் டு டாக் லைக் தட். நம்ம டே டு டே நம்ம என்ன பேசுறோமோ நம்மள வந்து அப்சர்வ் பண்றது மெயின் நம்ம பசங்க தான். தே ஆர் அ ரோல், நம்ம வந்து அவங்களுக்கு ரோல் மாடல்ஸ். ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சேவிங்ஸ் பத்தி நம்ம எஜுகேட் பண்றோமோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பேசுறோமோ தே வில் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட், தே வில் கம் டு அ டிசிப்ளின். அந்த டிசிப்ளின் நம்ம வந்து பண்ண தே வில் ஆல்சோ கம் டு த சேம் ஸ்டேஜ். அந்த டிசிப்ளின் நமக்கு எங்க டிஸ்கனெக்ட் ஆகுதோ த சேம் டிஸ்கனெக்ஷன் வில் ஹேப்பன் டு த சில்ட்ரன்ஸ் ஆல்சோ. இப்போ எனக்கு இந்த எஸ்ஐபில என்ன ஒரு சின்ன டவுட் இருக்கு. டைம் இருக்கா உங்களுக்கு? டைம் இருக்கா பத்மஜா? இப்போ எஸ்ஐபில 7:30னால நோ ப்ராப்ளம். நான் இப்போ வந்து ஒரு மினிமம் ஒரு 1000 rupees நான் இன்வெஸ்ட் பண்றேன். அப்போ வந்து ஏதாவது அப்போ மார்க்கெட்ல என்ன இருக்கோ அந்த பிளான் நான் பர்ச்சேஸ் பண்றேன். சோ எனக்கு பையிங் கெபாசிட்டி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா ஆகுது. ஒரு 2-6 months கழிச்சோ ஒரு 1 year கழிச்சோ இப்போ நான் சேம் பிளான்ல தான் வாங்கணும்னு அவசியமா நான் இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா நான் இனிஷியலா எந்த பிளான்ல இன்வெஸ்ட் பண்ணனோ அதுலயே தான் எஸ்ஐபி பண்ணணும்னு சொல்றாங்கல்ல. அது எந்த அளவுக்கு இது நோ நாட் லைக் தட். இப்போ 1000 ரூபாவே வந்து நான் எப்பவுமே என்னோட கிளைண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 rupees கொடுக்குறாரு அப்படின்னா நான் 500 ரூபாய் தான் ஸ்பிளிட் பண்ணி தருவேன். எப்பவுமே வந்து அந்த 1000 ரூபாய் எடுத்துட்டு ஒரே இடத்துல போட மாட்டேன். இல்ல எனக்கு என்ன பிரச்சனை, ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஒரு பிளான் பர்ச்சேஸ் பண்றேன். அப்ப நான் ஒரு 10 வருஷத்துக்கு நான் பிளான் வாங்க போறேன்னா அந்த 10 வருஷத்துல அதே பிளான்லயே தான் அந்த மினிமம் அமௌண்ட் போட்டாகணுமா அப்படின்னு நான் கேக்குறேன். இல்ல நடுவுல வந்து வேற ஏதாவது மார்க்கெட் வேல்யூ ஜாஸ்தியா இருக்கா? நோ மேண்டேட்டரி. எஸ்ஐபி பொறுத்த வரைக்கும் மேண்டேட்டரியே கிடையாது. நான் ஒரு வருஷம் கழிச்சு நான் ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா இப்ப இந்த கோவிட் டைம்ல வந்து என்னோட 2-3 கிளைண்ட் வந்து ஐடி லைன்ல இருக்காங்க. அவங்க சேலரிஸ் எல்லாம் வந்து பாதிக்கு பாதி குறைஞ்சிருக்கு. அவங்க இஎம்ஐ தான் கட்ட முடியும். they could not pay salaries, I mean savings. அவங்களுக்கு எல்லாம் வந்து நான் பாஸ் கொடுத்துட்டேன். क्वेश्चन வந்து அது இல்ல. ஆக்சுவலா நான் ஒரு அதுக்கு தான் வரேன். நெக்ஸ்ட் இன்னொரு क्वेश्चन. அதுலயே வந்து இப்ப நீங்க வந்து ஒரு 1000 ரூபாய் கட்டிருக்கீங்க. அது வந்து ஒரு 10 வருஷம் நீங்க வந்து பிளான் சூஸ் பண்ணிருப்பீங்க. நடுவுல வந்து ஒரு 2 வருஷத்துல வந்து யூ மைட் காட் சம் அமௌண்ட் உங்க கையில. கரெக்ட்டா? நான் வேற டவுட் வேற நான் சொல்றேன். ஓகே. சோ அந்த 2 வருஷத்துல வந்து இன்னொரு அமௌண்ட் கிடைச்சிருக்கு. பட் அந்த 2 லட்சம் வந்து நான் இந்த பிளான்ல போட வேண்டாம். இல்ல ஒரு 2000 ரூபாய் எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்கு அந்த பிளான்ல நான் போட வேண்டாம். நான் இன்னொரு பிளான்ல வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். அண்ட் இந்த பிளான் வந்து இந்த 1000 rupees வந்து எனக்கு வந்து கரெக்டா கொடுக்கல ரிட்டர்ன்ஸ். பிகாஸ் எல்லா மியூச்சுவல் ஃபண்டும் உங்களுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குதா அப்படின்னா டெஃபினெட்லி நாட். பிகாஸ் இட் இஸ் டிபெண்டிங் அப்பான் த ஃபண்ட் மேனேஜர் அண்ட் ஃபண்ட்ஸ் அவங்க எப்படி மேனேஜ் பண்றாங்க. அதனாலதான் we are here to help you out. அதோட அனாலிசிஸ் அந்த ஃபேக்ட் ஷீட்ஸ் எல்லாம் பார்ப்போம். என்னென்ன ஸ்டாக்ஸ் அவங்க நடுவுல எவ்வளவு கேஷ் வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து இட் இஸ் டெக்னிக்கலி we only know about it. ஸோ அதுக்கேற்ற மாதிரி we can give you a proper fund allocation. நடுவுல வந்து we can give you a review for that. அந்த ரிவ்யூ இருக்கும் கண்டிப்பா. immediately what you have to do இந்த 6 monthsல வந்து உங்க ஃபண்ட் இப்படி இருக்கு. you just want to switch over இந்த ஃபண்ட்ல இருந்து அந்த ஃபண்டுக்கு மாத்துங்க. இல்ல you can just stop it.
or you just want to redeem this fund and put some liquid fund la போட்டு STP கொடுங்க. So இந்த மாதிரி there are a lot of reviews we do in between. சில பேர் என்ன பண்ணுவாங்க, SIP வந்து இப்போ நிறைய மார்க்கெட்ல வந்து people know about it. சிப் கரோ மஸ்ட் ரஹோ அப்படின்னுவாங்க. பட் அது வந்து சிப் கரோ மஸ்ட் ரஹோ அப்படின்னா சிப் பண்ணு சந்தோஷமா இரு அப்படின்னு கிடையாது. SIP போட்டா மட்டும் நான் பணக்காரன் ஆயிடுறேன் அப்படின்னா கிடையாது. இன்பிட்வீன் கியூமுலேட்டிவா இருக்கு இல்லையா உங்களுக்கு, அதுதானே அதுல பெனிஃபிட் நமக்கு. SIP வந்து கியூமுலேட்டிவ் அக்யூமுலேஷன் தானே உங்களுக்கு இருக்கு காம்பவுண்டிங் தான், நான் இல்லைன்னு சொல்ல. பட் எல்லா ஃபண்ட்ஸும் உங்களுக்கு காம்பவுண்டிங் கொடுக்கதா அப்படின்னது வந்து பீப்புள் டசன்ட் ஹேவ் அன் ஐடியா. இப்போ ஸ்டாக் மார்க்கெட் உள்ள தெரிஞ்சவங்க யாரு? நம்ம 7 கோடி மக்கள்கிட்ட வந்து எத்தனை பேருக்கு ஸ்டாக் மார்க்கெட் பத்தி தெரியும் சொல்லுங்க? எத்தனை பேருக்கு மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி தெரியும்? பீப்புள் வில் ஹாவ் அ ஸ்கேர். பட் அதுக்கு வந்து தகுந்த ஒரு ப்ராப்பர் ஐடியாவும் அந்த ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபண்ட் அலோகேஷனும் போர்ட்ஃபோலியோவும் ரீபேலன்சிங் இதெல்லாம் பண்ணாதான் they can able to understand that. I think உங்க query நான் கிளியர் பண்ணிட்டேனா? ஆர் அதான் இல்ல ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராடக்ட் வாங்குறேன், அந்த ப்ராடக்ட்ல எனக்கு ரிட்டர்ன் இல்லைன்னா நான் ஸ்விட்ச் ஓவர் பண்ணிக்க முடியுமாங்கறத என்னோட டவுட்டா இருந்துச்சு. யா you can தாராளமா பண்ணலாம். நான் போட்ட அமௌண்ட்டே வந்து பண்ணுவாங்க. 60,000 கட்டணும், அந்த 60,000 அப்படியே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுவோம். இந்த இப்ப கரண்ட்ல இருக்கிற காசு மட்டும் கரண்ட்ல இருக்க காசு தான் பண்ணுவாங்க. அது subject to market risk madam. yes subject to market risk. அப்ப இது விர்ச்சுவல் லாஸ் தேவையா? இது டிஸ்க்ளைமர்ல வந்து கண்டிப்பா அவங்க சொல்லுவாங்க. பட் லாங் டர்முக்கு தான் உங்களுக்கு SIP எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், நாட் ஃபார் த ஷார்ட் டர்ம். ஷார்ட் டர்முக்கு நீங்க SIP வரீங்கன்னா தயவு செஞ்சு வந்துடாதீங்க, இட் இஸ் வேஸ்ட். மேடம் மார்க்கெட் இப்ப ஹை பீக்ல இருக்குல, இப்போ பர்ச்சேஸ் பண்ணதோட செல் பண்ணது பெஸ்ட் சார். அது இந்த டயத்துல மியூச்சுவல் ஃபண்ட் நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? மியூச்சுவல் ஃபண்ட் இப்போ SIP தான் சார் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். லம்சம் போடுறவங்களுக்கு வந்து ஐ won't recommend. SIPக்கு வந்து மார்க்கெட் எனி கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன் யூ கேன் கெட், பிகாஸ் அது வந்து அன்னைக்கு யூனிட்ஸ் வந்து. பட் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SIPல வந்து மார்க்கெட் கம்மியா இருக்கும்போ இஃப் யூ பை யூனிட்ஸ் யூ வில் கெட் மோர். அதுக்குதான் மார்ச் மாதிரி ஒரு மாசம் வராதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாக் மார்க்கெட் பீப்புள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். மார்ச் விட்டவங்க எல்லாம் வந்து திருப்பி மார்ச் வராதா அப்படின்னு சொல்லிட்டு we are all waiting, but I don't think so March again won't come. திருப்பி ஒரு டவுன் இருக்கு, but I don't know how far the down falls. Nobody knows about it. Yes sir. So anything you can just chat me privately. I'm here, always help you out for any clarifications. But என்னோட client request என்னன்னா, இந்த financial resolution அப்படினது வந்து இந்த பேச்சோட நிறுத்தாம overall attend this session, please put it in a implementation action plan. Yes, action plan. Yes. Thank you so much. Thank you Sanjay sir, thank you Raji ma'am, thank you all. Have a great weekend. Very nice seeing you Padmaja. Thanks for sharing your valuable information and time. நிறைய விஷயம் கிடைச்சது. அதாவது இன்னைக்கு புதுசா தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் கிரிட்டிக்கல் இல்னஸ் புதுசா தெரிஞ்சுக்கிட்டோம். லிக்விட் ஃபண்ட் நமக்கு அக்கவுண்ட் இருக்குன்னு சொன்னீங்களா, இதெல்லாம் ஒரு நியூ திங்ஸ் எங்களுக்கு. So we feel very happy for it. Thank you so much. Definitely. நீங்க வந்து ஒரு 2-3 ரெகுலரா வேண்டாம், ஒரு 3 months once வந்து you can just இந்த மாதிரி ஒரு awareness session கொடுங்க. What will happen? No, you can get things to be like ஒரு kind of education session இருக்கும். அவங்களுக்கும் புதுசா ஜாயின் பண்றவங்களுக்கும் it would be value addition. Same topic இல்லாம ஒரு டாபிக் எடுத்துட்டு we can just give the session. ரொம்ப 1 hour எல்லாம் வச்சுக்க வேண்டாம். நம்ம வந்து ஒரு half an hourல வந்து நான் PPT வச்சுக்கிற மாதிரியும் question and answer session இருந்தா it won't get bored. ஏன்னா ரொம்ப லெக்சர் கொடுத்தோம்னா people will get bored. செந்தில் சார் சொல்லுங்க. any feedback, positive and negative? எனக்கு இல்லன்ட்டீங்க அப்போ. ஐயோ சார், உங்களுக்கு இல்லன்னு நான் சொன்னேன் சார். நீங்க வாங்க சார், இந்தியாவுக்கு வாங்க சார். ப்ராப்பர் டாக்குமெண்ட்லாம் கொடுங்க, நாங்க உங்களுக்கு கூட்டு கொடுத்துறோம். அதேதான், உங்களுக்கு இல்லன்னு யாராவது சொல்லுவாங்களா? நீங்க உங்க ஹாலிடே எல்லாம் முடிச்சிட்டு வாங்க. ஜனவரில தானே வரேன்றீங்க? ஆமா ஆமா. Good to see you.
வாங்க. அங்கெல்லாம் நியூ இயர் எல்லாம் கொண்டாடிட்டு தானே வருவீங்க? இங்கதான் லாக்டவுன் எதுவுமே கிடையாது, எல்லாமே கேன்சல். ஓ மை காட். எங்கேயும் போக முடியாது. இங்க எங்களுக்கு பாருங்க, நாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். ஹாப்பிங்கிறது வந்து மைண்ட் செட், அது எங்க இருந்தாலும் ஹாப்பியா தானே இருக்கும். சூப்பரா சொன்னீங்க. 21 TC வேற, இது சொல்லவே வேண்டாம். Great sir. So see you then. Okay ma'am. Thank you. Thanks for the opportunity. Thank you ma'am. Thank you. Thank you. Bye bye. Bye. Good night.